ஓகே ராபன், குட் ஈவினிங். ஜூம்ல ஆடியோ வீடியோ எல்லாம் தெளிவா இருக்கா? காய்க்கிறெல்லாம் கேக்குதா? ரைட். ஓகேடா, சரி. கடைசி கிளாஸ் நேர்கோட்டு இயக்கத்துல நியூட்டன் 4 இயக்க சமன்பாடுகள் தொடர்பாக கேட்சினாங்க. அக்கா அந்த 4 இயக்க சமன்பாடு சொல்லுவாப்போம். டக்கு டக்கு நேரம் இல்ல. V = U plus AT. என்ன U plus A over 2? என்னடி உளர்ற? S சமன் U plus V. அது கீழே 2. ஓகே, S சமன் U plus V by 2 into T. சராசரி வேகந்திர நேரம் என்ன? ரைட். அடுத்தது S சமன் கடும் படிப்பு தானே. S சமன் நாளைக்கு மண்டோடையன் சொல்லிக்கிறாக்கா. அக்கா சொல்லாப்போம். முதல்ல சொல்லு. S சமன் U plus AT. மாணி திருறாம். V சமன் கடும் படிப்பேன. அப்பன் ரோஹுல் மைக் அன்மியூட் பண்ண போ. ஓ சார். எனக்கு அவுட்புட் கேட்கலி. ஒரு வாரம் ஒரு நிமிஷம். இப்ப கேட்கறோம். நான் கேட்கறது கேக்குது. ரைட். அப்ப நியூட்டன் 4 இயக்க சமன்பாடுன்னு சொல்ல கடைசி கிளாஸ் வந்தீங்களா? ஓ சார் வந்தேன். ஓகே, 4 இயக்க சமன்பாடுன்னு சொல்லுங்க. நியூட்டன் 4 இயக்க சமன்பாடுல V சமன் U plus AT. V சமன் U plus AT. ஓகே, அடுத்தது UT plus half AT square. S சமன் UT plus half AT square. S சமன் U plus V இன் கீழ் 2 T. ஓகே, S சமன் U plus V by 2 into T. ஓகே, அடுத்தது கடைசி V square சமன் U square plus 2AS. 2AS. சரியா? ரைட். நீ பார்க்காம சொன்னேன் நம்புறேன். பாப்பமா? ரைட். சரி, என்னே. ரைட். ஓகே கடிகார். சரியாடா? ரைட். டே கவனிப்போம். சரி, அப்ப இந்த 4 இயக்க சமன்பாடுல பொதுவா U plus V by 2 into T பற்றி மட்டும் வச்சு சில கேள்விகள் செஞ்சு பாத்துறாங்க. அப்படித்தானே? சரியா? சில கேள்விகள், அதாவது பொதுவா 3-4 பாசிபிள் கேள்வி, 3 பாசிபிள் கேள்வி செஞ்சாங்க. அவ்வளவுதான். சரியா? ரைட். இன்னைக்கு புது விஷயம் ஒன்று கதைக்க போறோம்டா. நேர்கோட்டு இயக்கம் தான் ஓவர்டேக் பண்றது சம்பந்தமா. அதாவது முன்னுக்கு ஒரு வாகனம் போதப்பன் ஸ்லோவா போகுது, பின்னுக்கு ஒரு வாகனம் வருது ஃபாஸ்டா வருது தானே. சரியா? முன்னுக்கு போற வாகனத்தை பின்னால ஃபாஸ்டா வார வாகனம் கிளச்சு கொண்டு வந்து என்ன செய்யணும்? அப்ப முந்தும் தானே. அப்படி முந்துறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அது ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி முந்தும்? இந்த சார்பு வேகம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறா அப்படின்னா என்ன? அல்ல இந்த கேள்வியை ஷார்ட்கட்ல எப்படி டீல் பண்ணலாம்? இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் ராசா இன்றைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியா? இது ஒரு கெடிங் போட்ட ஒரு விஷயமா இதை படிப்பிக்க முடியாது. ஜஸ்ட் நேர்கோட்டு இயக்கம் லிஸ்ட் தான் வரப்போகுது. சோ கொமனா சொல்லி கொண்டு போறேன். ரைட்டா? அப்புறம் கேள்வியா போடுங்க. கேள்வியா போடுங்க. கியூ ஒன்று போடு. சரியா? கியூ ஒன்று போடுங்க. கியூ கேபிட்டல் கியூ. கேள்வி போட்டு கேள்வி போடுற கியூ ஒன்று போட்டு கேள்வி எழுதுங்க. ரைட். 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறாவேகத்தில் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எனும் மாறாவேகத்தில் செல்லும் வாகனம் எக்ஸின் பின்னால் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறா வேகத்தில் செல்லும் வாகனம் எக்ஸின் பின்னால்
20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறா வேகத்தில் செல்லும் 70 மீட்டர் செகண்ட் மாறா வேகத்துடன் அதே திசையில் 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறா வேகத்துடன் செல்லும் வாகனம் எக்ஸின் பின்னால் 70 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தில் 70 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 70 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 70 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறா வேகத்தில் என்ன சொன்னால் அதே திசை தான் 70 மீட்டர் செகண்ட் மைனஸ் வாகனம் வை பின் தொடர்கின்றது 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 சரியா ரைட் கீழே ரோமன் நம்பர்ல முதலாவது கேள்வி சரியா ரோமன் நம்பர்ல முதலாவது கேள்வி ஒன்றை ஒன்று முந்த எடுக்கும் நேரம் யாது முதலாவது கேள்வி ஒன்றை ஒன்று முந்த எடுக்கும் நேரம் யாது முதலாவது ஒன்றை ஒன்று முந்த எடுக்கும் நேரம் யாது முதலாவது கேள்வி ஒன்றை ஒன்று முந்த எடுக்கும் நேரம் யாது இரண்டாவது கேள்வி முந்தும் போது ஒன்று முந்தும் போது ஏ அதன் ஆரம்ப ஸ்தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கும் ஒன்று முந்தும் போது ஏ அதன் ஆரம்ப ஸ்தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் ஏன்றது எக்ஸ் இல்ல வை சரியா ஒன்று முந்தும் போது வை அதன் ஆரம்ப ஸ்தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கும் வை அதன் ஆரம்ப ஸ்தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கும் ரைட்டா ஏற்கனவே சொன்னாப்பன் கேள்வி இந்த பாசியப்ப கேள்வி சிறைக்கு பிரிம்பாறு கொப்பிய ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னான் ஏன் தானே அதோட நான் தரைக்கு கேள்வியில் தரைக்கு கொப்பியில செய்யுங்க சரி இப்ப நீங்க ட்ரை பண்ண போறீங்க ஆனா 90% பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கல்லோ சோ கேள்வினபடி அப்படியே விட்டுட்டு ரஃப் சீட்ல ட்ரை பண்ண ரஃப் சீட்ல உனக்கு விளங்கின மாதிரி ஒரு படத்தை போட்டு பழகு ட்ரை பண்ணிப்பார் நான் இந்த கேள்வியை செஞ்சு காட்டுறேன் மற்றதப்பன் இண்டையான் வீடியோவும் ரெக்கார்ட் வீடியோவா வெளியில வரும் ஏன் தானே இதுக்கு பிறகு சரியா இண்டியன் கிளாஸுக்கு பிறகு இந்த யூடியூப்ல ரெக்கார்டிங்கா வராது மற்றது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் தான்டா இப்போதைக்கு இந்த பட்ச் ஒன்ல வந்து சரியா டைம் டேபிள்ல எந்த பிரச்சனையும் இல்ல பட்ச் ஒன் டைம் டேபிள்ல எந்த பிரச்சனையும் இல்ல திங்கள் புதன் வெள்ளி ஏன் தானே சரியா இரவு 7 மணில இருந்து 9 மணி வரை சனே இதுல எந்த குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை ஏன் தானே அதே மாதிரி அப்பன் பட்ச் டூண்ட டைம் அப்பன் சரியா இதே நாட்கள் இதை 9 மாறி போட்டுச்சுக்கண்டா 8:30 சரியா 8:30 அதே மாதிரி பட்ச் டூக்கு வந்தப்ப இதை 9 to சோ இப்போதைக்கு இந்த பட்ச் டூக்கு பதிலாடாப்பன் சரியா பட்ச் டூக்கு பதிலா அது நடைமுறைப்படுத்திட்டோம்டாப்பன் அன்னைக்கு ஒன்று சொன்னான் இல்லையே சக்சஸ்னா நாங்க ரெக்கார்டிங் தருவோம்னு சொல்லி சரியா இப்ப நடைமுறைப்படுத்திட்டோம்டாப்பன் பட்ச் டூ வந்துடாப்பன் ரெக்கார்டிங் பட்ச் சரியா அது ஃபுல்லாவே ரெக்கார்டிங் அது எங்களுக்கு அது நடைமுறைப்படுத்தினபடியாப்பன் நாங்க ரெண்டாவது பட்சை பற்றி யோசிக்கல இது பிக்ஸ்டான பட்சப்பன் இது காலப்போக்கில் எல்லாருக்கும் ஓகே என்று சொன்னா மேபி 6:30க்கு தொடங்கி 8க்கு முடிகிற மாதிரி இருக்கு சரியா எல்லாருக்கும் ஓகே என்று சொன்னா இந்த வந்துடாப்பன் 6:30 தொடங்கி 8க்கு முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவேன் இது விளங்கு தானே இப்ப எல்லாம் கொஞ்சம் கிளாஸ் தொடங்கி இப்பதான் தொடங்கி போய் கொண்டு அப்ப இதால இப்போதைக்கு டைம் மாத்த மாட்டேன் இந்த மாசம் முடிய ஓப்புல வார எல்லாருக்கும் உண்டா ஓகே சரியா இந்த ரெக்கார்டிங் பட்சை பற்றி என்ன சொல்றேன்னு சொன்னாப்பன் இது வந்து எங்களோட அப்பின் ஊடாகத்தானப்பன் சரியா உங்களோட ரெக்கார்டிங்க நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா ரைட் இதுக்கு வந்தப்பன் நீங்க உங்களோட ஜூம் ஆப் இருக்கு தானே ஜூம் ஆப் அப்படியே ஜூம் ஆப்பை எந்த மெயிலால சைன் இன் பண்ணி இருக்கிறீங்களோ ஒரு இமெயில் கொடுத்து ஜூம் ஆப் சைன் பண்ணி
எந்த மெயிலால சைன் இன் பண்றீங்களோ அந்த மெயில எங்களுக்கு அனுப்புவீங்க. சரியா? அப்போ அந்த மெயில் எங்களுக்கு அனுப்புவீங்க. அதோட உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும், அது ரெஜிஸ்டர் பண்ற மெத்தட்ல இருந்து எல்லாம் சொல்லுவோம். சரியா? அதுல ஆட்டோமேட்டிக்காவே அப்பன் இந்த ரெக்கார்டிங் எடுக்கிற செட்டுக்கு, அதாவது நீங்க நார்மலாவே நீங்க ரெக்கார்டிங் வச்சுட்டே ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். இந்த திங்கள் புதன் வெள்ளியில 3 கிளாஸுமே உங்களுக்கு செட் ஆகாட்டி கூட நீங்க ரெக்கார்டிங் வச்சுன்னு சொல்லியப்ப ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஆனா எங்களுக்கு நீங்க அறிய தந்திருக்கணும் இதுல எந்தெந்த நாள் 3 நாள் டைம் செலக்ட் பண்ணி, இப்ப இந்த 3 கிளாஸ் நடக்கிற ரெக்கார்டிங் தானே பார்க்க போறீங்க. சோ உங்க ரெக்கார்டிங் வச்சுக்கார் இதுல நீங்க எந்த ரெக்கார்டிங் என்றதை, அதாவது உதாரணத்துக்கு அப்ப இப்ப ஒருத்தனுக்கு வந்து சரியா அவருக்கு சூட்டபிளான டைம் வந்து செவ்வாய், சரியா, செவ்வாய் புதன், அங்கால வந்துடாப்பன் சனிக்கிழமை, செவ்வாய் புதன் சனிக்கிழமையில இரவு 9 மணிக்கு தான் அவருக்கு சூட்டபிள் டைம். அதாவது அவரே அவருக்குரிய டைமை செலக்ட் பண்ணுவோம். விளங்கானே? எங்க இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் அதான், நீங்க இஷ்டத்துக்கு ரெக்கார்டிங் பார்க்கலாம். விளங்கானே? இஷ்டத்துக்கு ரெக்கார்டிங் பாக்குறேன்னா நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் எடுத்துக்கணும். ஆக்சுவலி உங்களோட ரெக்கார்டிங் வந்துடாப்ப என்ன டைமும் ஒர்க் பண்ணும். தானே? சரியா? நாங்க உங்களுக்கு டைம் ஷெட்யூல் பண்றோம். இப்ப இந்தியா டேட்டுக்கு உங்களுக்கு இன்றைக்கு நீங்க பார்க்க போறீங்க தாரம் சொன்னா இன்றைக்கு காலமா 8 மணில இருந்து, சாரி இன்றைக்கு விடிய 12 மணி, 12 மணி மீன் நடு இரவு 12 மணிக்கு தானே. இந்தியா நடுஇரவு 12 மணி வரைக்கும், நாளைய நடுஇரவு 12 மணி வரைக்கும் ரெக்கார்டிங் அக்சஸபிள் தான், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நாங்க செக் பண்ணுவோம். சரியா? நீங்கள் தந்திருக்கிற டேட்லாம் பாத்துக்கிறீங்களா இல்லையா? ஏதாவது 1-2 கிளாஸ் நீங்க மாறி பார்த்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ற இது ஒரு ஒழுங்குக்கு கொண்டாடுறதுக்காண்டி. அப்ப எனக்கு இந்த ரெக்கார்டிங் விற்கிறதுல உடன்பாடு இல்லை. ஆனா இப்ப வளர்ந்து வர காலப்போக்கில் அப்ப இந்த ரெக்கார்டிங் கொடுக்கறது ஒரு எசென்சியலா வந்துட்டு என்ன நிறைய கிளாஸஸ் இருக்கப்ப. சரியா? இப்ப நீ டிரெக்ட் கிளாஸ்ல விட ஜூம் கிளாஸ்ன்றது வேற லெவல் பீக் இருக்கும். சொல்ல போனா இன்னும் 2 இயர்ஸ்ல 3D கிளாஸ், 3D ஜூம் கிளாஸ் வேற லெவல்ல வரும். ஏன் தானே? அதுக்குரிய வேலை திட்டங்கள் சுமார் பண்ணி பாத்துனாங்க. எங்களுக்கு சக்சஸ் ஆச்சுது. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு கோஸ்ட் வந்து பயங்கரமா முடியுது. ஏன் தானே? இப்ப இந்த க்ரோத் ஒன்று வந்தோன்றிருக்கு தானே. கூடிய சீக்கிரம் 2 இயர்ஸ்ல ஏசி எல்லாம் வந்துடும் நினைக்கிறேன். சரியா? வந்துச்சுன்னு சொன்னா சாதாரணமாவே 3D கான்செப்ட் கண்ட பாட்டுக்கு வரும். விளங்க தானே? சரியா? காலப்போக்கில் நான் என்னன்னு சொல்ல டெக்னாலஜி டெவலப் ஆனா நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும். சரியா? அந்த ஒரு விஷயத்துல இப்ப எனக்கு ரெக்கார்டிங்ல உடன்பாடு இல்லாததுக்கான காரணம், இப்ப நான் யூனிவர்சிட்டி ரெக்கார்டிங் என்ன செய்யறான்னு எனக்கு தெரியும். விளங்குதானே? சரியா? கச்சாங்கடையில சேர்த்து வச்ச மாதிரி அப்படி சேர்த்து வச்சு கொண்டு விளங்கானே? பார்க்க விட்டா ஓட விட்டு காமெடி பண்ணுவோம். அதுல பாதி என்ன காய்ச்சுன்னு எனக்கும் தெரியாது, பாதி நித்திரியா போயிருப்பேன். விளங்கானே? அப்ப இந்த விஷயங்களை இந்த பிள்ளைகளை உங்கள விட மாட்டேன் சொல்ற கான்செப்ட் விளங்கானே? சரியா? ரைட். அப்ப இதாலதான் அப்பன் உங்களுக்கு இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வரண்டா உங்களுக்கு 24/7 சரியா? நீங்க 7 நாளும் 24 மணி நேரம் நீங்க ரெக்கார்டிங் அக்சஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனை இல்லை. இதுல எப்பயும் நீங்க ரெக்கார்டிங் பார்க்கலாம். ஆனா உங்களுக்குரிய டைம் அந்த 3 டைமை நீங்க செலக்ட் பண்ணி எங்களுக்கு தந்துவோம். சொல்ற கான்செப்ட்லங்கானே? சரியா? அது நாங்க ஆட்டோமேட்டிக்கா விடாப்ப சிஸ்டத்துல ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். இதுதான் உங்களுக்குரிய டேட்னு சொல்லி. சரியா? அப்ப எங்களோட ஃபைனலா சிஸ்டம் தான் செக் பண்ணும். நீ இந்த டேட்ல பாத்துருக்கிறியா, எவ்வளவு நேரம் ஓட விட்டு இருக்கிறாய், ஏன் தானே எவ்வளவு நேரம் இடையக்குள்ள நிப்பாட்டி வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷனுக்கு போயிருக்காய். நீ வாட்ஸ்அப்ல என்ன பாக்குறன்றது வந்துடாப்ப தேர்ட் பார்ட்டி பார்க்க முடியாது. ஆனா என்னோட இந்த ரெக்கார்டிங்கை தாண்டி நீ எத்தனை நேரம் வெளியில போயிருக்கன்றதை நான் என்ன செய்யலாம் விடாப்ப நான் அறியலாம். நான் சொல்ற கான்செப்ட்லங்க தானே? சரியா? இது ஜென்ரலான விஷயம். சரிதானே? ரைட். அப்ப அதால வந்தப்ப நீங்க எத்தனை நேரம் என்னோட ரெக்கார்டிங் எத்தனை நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க, அல்லது எத்தனை நேரம் என்னோட ரெக்கார்டிங் பாக்குற டைம் பின்னுக்கு வேற ஏதாவது ஆப்ப ரன் பண்ணிக்கிறீங்களா, விளங்குதானே? சரியா? அது நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதா இருக்கலாம், இல்லது நான் ரெக்கார்டிங் பார்த்து கொண்டாப்பா பின்னுக்கு வாட்ஸ்அப்ல வேற யாரையும் கடலை ஓடுறதா இருக்கலாம். ஏன் தானே? இந்த விஷயங்கள் அனைத்தும் சரியா டிடெக்ட் பண்ணப்பட்ட so.com வகுப்புல தொடர முடியாது. ஏன் தானே? இப்ப உங்களுக்கு தாராளமா இந்த ஒரு ஆப்ஷன் நாங்க தந்துட்டோம். அப்ப இதுக்குரிய வேலை திட்டங்களை நீங்க பாத்துருணும் ராசா. சரியா? அப்ப இதுக்குரிய நீங்கள் 24 மணித்தியாலம், அதாவது 7 நாள் 24 மணித்தியாலம் நீங்கள் ரெக்கார்ட் யூஸ் பண்ணலாம்டா நீங்க ஒரு டேட்டா செட் பண்ணணும். உதாரணத்துக்கு சரியா இன்னொருத்தருக்கு வைப்பன் திங்கள் செவ்வாய் புதன். சரியா? இந்த 3 நாட்களும் பின்னேரம் 6 மணில இருந்து 7 வரைக்கும் சொன்னா நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல தருவோம். பெரும்பாலும் இப்படியான ஆப்ஷன் வர இடத்துல சரியா எங்களோட வெள்ளிக்கிழமையான கிளாஸ் நீங்க திங்கள் பாக்குற மாதிரி இருக்கும், அடுத்த திங்கள் வார கிளாஸ் செவ்வாய் பாக்குறதா இருக்கும், அடுத்த புதன்கிழமை வார கிளாஸ் புதன்கிழமை பாக்கு, அப்படி ஒரு செட்டப். அல்லாட்டி புதன்கிழமையான திங்கக்கிழமைக்கும் அப்படி ஒரு பேட்டர்ன்ல தருவோம். ரெக்கார்டிங் ஆடுறதுக்குரிய ஆப்ஷன் சரியா ஒரு பேட்டர்ன்ல தருவோம். அல்லாட்டி நீங்க அடுத்த நாளே எடுத்துட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். இப்ப நான் திங்கள் கிளாஸ் நடக்குதா,
நீங்க செவ்வாய்க்கிழமை ரெக்கார்டிங் பாக்குற மாதிரியும், புதன்கிழமை நடக்கிற கிளாஸ வியாழன் பாக்குற மாதிரியும், வெள்ளிக்கிழமை நடக்கிற கிளாஸ சனிக்கிழமை பாக்குற மாதிரியும் நீங்க ஒரு ஷெட்யூல செட் பண்ணீங்கன்னா அது இன்னும் நல்லா வேண்டாம். நீங்க என்ன டைமும் செட் பண்ணலாம் தானே. சரியா, செட் பண்ணி தந்துட்டீங்கன்னு சொன்னா நாங்க அதை ப்ரோக்ராம் பண்ணி விட்டுருவோம் ஓப்பன். சரியா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த டைம்ல ரெக்கார்டிங் பார்க்கலாம். ஒருவேளை அந்த டைம் மிஸ் ஆயிட்டுது, ஏதாவது எசென்ஷியல் ரீசன் தான், சரியா, வேற கிளாஸ் இருந்துச்சு அல்லது வேற எக்ஸாம் இருந்துச்சு அல்லது சரியா வீட்டை பவர் கட் அல்லது உங்களுக்கு காய்ச்சல் தலையடி, ஏதாவது ஒரு சிச்சுவேஷனால நீங்க ரெக்கார்டிங் வேற ஒரு டைம் பாப்பீங்களா இருந்தா எங்களுக்கு அதை ஜஸ்ட் அதை ஒரு வாட்ஸ்அப்ல ஃபார்மல் மெசேஜ் ஒன்று போட்டு விட்டீங்கன்னா சரி, நான் தானே இந்த ரீசன் இந்த கிளாஸ் டைம் ரெக்கார்டிங் நான் இந்த டைம் தான் பாத்துறான். சரியா, ஜஸ்ட் அதை நாங்க அதை அக்செப்ட் பண்ணுவோம். சொல்றேன் சொல்றாங்க, ஆனா இதை அடிக்கடி செய்யக்கூடாது. சரியா, ஒரு ஒழுங்குக்கு நிக்கணும்ன்றதுக்காண்டி இந்த வேலை செய்யறோம். சரியா, அப்ப இந்தியால இருந்து பச்சுக்கார இந்த பச்சுவன்கார தவற விடுறாங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா, தாராளமா ரெக்கார்டிங் அக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி பச்சுவன்காரர் கிளாஸுக்கு ஒழுங்கா வாராக்கள் எனக்கு கடும் முக்கியம்டாப்பா. ரெக்கார்டிங் பாக்குறத விடாப்ப கிளாஸுக்கு அட்டென்ட் பண்றாக்கள் சரியா முக்கியம். உங்களோட அட்டெண்டன்ஸ் வந்துடாப்ப நீங்க ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆயினாலும் நான் நோண்டிக்கொண்டான் இருப்பேன். அதுக்காண்டி இப்ப வச்சுக்கு வர இல்லை, ரெக்கார்டிங் வச்சுக்கு வர இல்லை அப்பன். சரியா, இப்ப என்னால ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடியதை நாங்க ஹேண்டில் பண்ண பார்ப்பேன். எப்பயும் நாங்க ஹோமோசெப்பியன் அப்பன் கட்டுப்பாடு தளர்த்தப்பட்ட என்ன செய்வோம், எங்களோட மைண்ட் சிதறும், ஏன் தானே குழப்படி விடுவோம். அப்ப அதுகளை கட்டுப்படுத்துறதுக்காண்டி டிரெக்டா வரவனும் சரி, சூமண்ட இந்த டைமுக்கு ஜாயின் பண்றவனும் சரி, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டீம். சொல்றேன் சொல்லுங்க தானே, உங்களோட தரவுகள் நான் கார்ட்லயே நோட் பண்ணி வச்சிருப்பேன், சூமும் சரி டிரெக்டும் சரி. சரியா, கூடிய சீக்கிரம் இன்னொரு 2 weeks 3 weeksல இந்த வேலை கொண்டு வந்துருவோம். சரியானே, இப்போ இந்தியால இருந்தப்ப நான் சூம் ரெஜிஸ்டர் பண்ற வேலைக்கு போயிடுவேன். இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் ஒரு ஆள் 2 பேருக்கு தான் தந்திருப்பேன், மற்றபடி யாருக்குமே இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்க மாட்டோம். எங்க பேசிக்ல இருந்து படிக்கிறாங்களுக்கும் கொடுத்திருக்க மாட்டோம். சரியா, இந்தியால இருந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண தொடங்கி நடப்பேன். அப்ப இயன்ற வரைக்கும் உங்களோட ஜூம் டேட் வந்து ஃபீஸ் டேட் வந்து நாங்க பெரும்பாலும் 10 to 10 தான் பயன்படுத்துவோம். சரியா, உதாரணத்துக்கு இப்ப ஜூன் மாதம் தான் இப்ப போய் கொண்டிருக்குது. சரியா, இப்ப ஜூன் மாதம் கணக்கு இல்லடா, அப்ப அது முதல் படிச்சாக்க கட்டுவீங்களா, அது வேற பிரச்சனை. இப்ப புதுசா வந்தாக்க ஜூன் மாதம் கணக்கு இல்ல. சோ உங்களோட ஃபீஸ் டியூ வந்து ஆகஸ்ட். சரியா, அதாவது ஜூலை 10ல இருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் சரியா கவுண்ட் பண்ணுவோம். இதுல வந்து சில பேரால அதாவது ஒவ்வொரு மாதம் 10ஆம் தேதி விடப்பன் புது சேனல் மாறிக்கொண்டிருக்கும். தானே, அதுல ஐடி பாஸ்வேர்ட் மாத்தி கொண்டிருக்கும். சரியா, ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஐடி பாஸ்வேர்ட் மாறும். இது பெரும்பாலும் அடுத்தடுத்த கிளாஸ் வந்து நடைமுறைப்படுத்துவோம். சரியா, ரைட். அப்ப இதுல ஜூலை டு ஜூலை மாறிக்கொண்டிருக்கப்ப அப்ப இதுல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் அதாவது உங்களோட மந்த்லி வந்து 2500 தரண்டா. சரியா, டே 3 கிளாஸ் நடக்கும். சரியா, அதால உங்களோட மாதத்துக்குரிய ஃபீஸ் வந்து 2500 சரியா, இல்ல டைரக்ட் 2000 தான். சரியா, சூமுக்கு எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பயங்கரமா இருக்குது. நான் தானே வெப்பினர் கோர்ஸ்ல இருந்து சரியா, அது பெரிய கோர்ஸ், சூமுண்ட கோர்ஸ் பெரிய கோர்ஸ். சரியா, அப்ப அதால சூமுண்ட ஃபீஸ் கொஞ்சம் கூட தான் வச்சிருக்க வேண்டியதாக இருக்கு. சரியானே, டைரக்ட் இஷ்யூ இல்ல, டைரக்ட் அது 2000 தானே. ரைட், ஓகே, அதுல பிரச்சனை இல்லை. சரியா, ரைட். இப்ப என்ன சொன்னாப்பா, டே மந்த்லி ஃபீஸ் இது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் அப்பன் அதுக்கு அக்கௌண்ட் என்ன பே பண்ணுவீங்க. சரியானே, நீங்க அதை நார்மலா அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ரிப்ளை வரும். ஏன் தானே, சரியா, மெசேஜ் பண்ணுங்க, அது ரிப்ளை வரும். சரியா, அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் எடுத்து. சரியானே, ரைட். அதுல எப்ப சரியா என்ன செய்யணும், எப்படி அனுப்பணும் கொள்ளணும் எல்லாம் இருக்கும். அந்த பேமெண்ட் ரிசீட்டோ அல்லது ஆன்லைன் டிரான்சாக்சன் எதுவா இருந்தாலும் அலோட் தான். சரியா, ரைட். இதுல சில பேருக்கு அப்ப இந்த 10ஆம் தேதிக்கு முதல்ல பே பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன் தானே, சரியான ரீசன் இருந்தா அக்செப்ட் பண்ணுவோம். ஏன் தானே, அதே மாதிரி இதுக்குள்ள ஃப்ரீ அட்மிஷன் சிலது கொடுத்துருக்கோம். சரியா, அதே மாதிரி சில பேர்ட்டு ஹாஃப் பேமெண்ட் அட்மிஷன் எல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க பிரச்சனைகள் இருந்தா கதைக்கலாம், அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா, அதே மாதிரி ஓகே, அதான் சொல்லிக்கிறோம். இதெல்லாம் வந்துடா சரியா, நீங்க ஃப்ரீ கார்ட்ஸ் ஹாஃப் பேமெண்ட் வந்து பிரச்சனை இல்லை, அதுவும் இதே மாதிரி ஷெடியூல்ல வரையணும். ஃப்ரீ கார்டு வந்தப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் அது உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணி தான் இருக்கும். சரியா, ஒவ்வொரு முறையும் நீங்க அட்மினோட கண்டக்ட் பண்ணி அது இந்த நம்பர் அல்லது இன்னொரு நம்பர் இருக்கிற நான் இன்னும் தெரியல. சரியா, எல்லாம் உங்களை கிளாஸுக்குள்ள எடுத்த அப்புறம் மற்ற நம்பர் தரலாம். இதனோட பர்சனல் நம்பர் தான் இப்ப யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். சரியா, மற்ற 74 ஒரு நம்பர் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. அப்புறம் தரலாம். சரியானே, ரைட், ஓகே. அப்ப அதுல டீல் பண்ணுவீங்க. அதுல ஃப்ரீ கார்டு வந்தப்ப நீங்க அதுல இருக்க போய் ஒவ்வொரு மாதம் ரெஜிஸ்டர் பண்ணி விட்டீங்கன்னா சரி, ரீரெஜிஸ்டர் பண்ணி விட்டா சரி, ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல, ரெஜிஸ்டர் பண்ணி விட்டா சரி. சரிதானே, ரைட். அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கு நாங்க சேனல் வந்து மாறிக்கொண்டே இருக்கு. சரியா, சேனல் மாறிக்கொண்டு இருக்கும். சரியா, இது வரைக்கும் டெலிகிராம் சேனல் மெயின்டைன் பண்ணாங்க. வார இந்த ஜூலைல இருந்து சரியா உங்களுக்கு இது என்னது
வாட்ஸ்அப் சேனலுக்கு கொண்டு வந்துருவோம் சரியா. பட் இந்த மாதம் மட்டும் உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் நீங்க ஏர்லியா பே பண்ண வேண்டி வரும். ஏன்னா எங்களுக்கு இந்த மாசம் கிளாஸ் மெக்கானிக்ஸ் இப்பதானே தொடங்குறோம். அவ்வளோத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு குரூப்புக்குள்ள கொண்டு வந்து போட வேண்டிய படியா நீங்க அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த மாதம் ஃபீஸ் பே பண்ண வேண்டி வரும். ஒருவேளை அதுல ஏதும் தடங்கள் இருந்து லேட் ஆகும்டா இன்ஃபார்ம் பண்ணி உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எடுத்துட்டு, பெரும்பாலும் ஃபீஸ் பே பண்ண அப்புறம் இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்போம் சரியா. இல்ல உங்களுக்கு அதுல லேட் ஆகுதுன்னு சொன்னாடாப்பன் இண்டெக்ஸ் நம்பரை எடுத்துட்டு இந்த ஜூலை மந்த்துக்குரிய குரூப்ல அட் ஆகி கொள்ளுங்க. எவ்வளவு தானே சரியா, அட் ஆகி கொள்ளுங்க. இது ஒருக்கா தொடங்கிட்டோம்டாப்பன் இது நார்மலா போய் கொண்டிருக்கோம் சரியா. ரைட் சரிடா, இது புதுசா ஒன்று சொல்றதுக்கு இல்ல. அப்ப இவ்வளவு தான் விஷயம். மிச்ச டீடைல்ஸ் நீங்க பார்த்து செய்யுங்க ரைட்டா. ஓகே, அப்ப ரெக்கார்டிங் பட்ஜ் கார் இருக்கு, எந்த குழப்பம் இல்ல. ரெக்கார்டிங் பட்ஜ் தான். நீங்க இதுல ஏதாவது ஒரு 3 நாள் செலக்ட் பண்ணலாம். அந்த செலக்ட் பண்ண டைம்ல பார்த்து முடிச்சிருக்கணும். ரெக்கார்டிங் ஓட விட்டுற கூடாது, பேக்ரவுண்ட்ல எந்த ஆப்பும் ஒர்க் ஆகக்கூடாது. ரெக்கார்டிங் பார்த்தோன்று கேட்க வெளியில ஓடக்கூடாது. ஞான் தானே சரியா. ரைட், அப்படி ஏதும் விஷயங்கள் இருந்தா 1-2 சான்ஸ் வந்து அலோவ் பண்ணுவோம்டா. சில எதேச்சியான விஷயங்கள் அலோவ் பண்ணுவோம். தொடர்ந்து உதய கூத்து அடிக்கிறீங்கன்னு சொன்னா ஓன் பண்ணுவோம். அதுக்கு பிறகு இல்லையா ஃபுல்லா டினைன் பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சரியா. ரைட் ஞான் தானே. ரைட், இப்ப நீங்க கேள்விக்கு மைண்ட் மேப் போட்டீங்களா? போடுங்க போடுங்க. ஆக்சுவலி இந்த ஆட்டோமேட்டிக் செயற்பாடெல்லாம் விடாப்போ உங்களை வச்சு டெமோ பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் சரியா. டிரெக்டுக்கு இருக்கு இப்ப வேற 2 மாதத்துல அது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கு. சொல்றேன் இந்த வீடியோ வெளியில போகும்டா, இப்ப இதை சொல்லலாம். அது அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ரைட், என்னது 3D கிளாஸ் பட்ஜெட் பயங்கரமா இருக்கு. முப்பரிமாணமா ஜூம்ல 3D வந்தா இருக்கப்பன் அதுக்கு வந்து அதுக்குரிய கிளாஸஸ் எல்லாம் வித்தியாசம். டிரெக்ட்ல கொண்டு வந்துருவோம் நினைக்கிறேன். டிரெக்ட்ல இப்ப கூடிய சீக்கிரம் வேற நினைக்கிறேன். பாப்போம் ஹோலோகிராம் பேட்டர்ன்ல சரியா. ரைட், சரி பாப்பண்டா. அதுக்கெல்லாம் பிளானல் ஜோச்சன் இருக்கும். அது எவ்வளவு தூரம் சாத்திய குரல் இல்லைன்னு தெரியாதானே. சரி படத்துக்கிறேன். ஐயா படிக்கிறதே ஆட்டோமேஷன் தான்டா. அது எல்லாத்தையும் உங்களை வச்சு டெமோ பாக்குறானே. என்னங்கோ சரியாப்பன். ரைட், படம் கிரியப்பீங்க நம்பர் 2 அப்பன். முன்னுக்கு ஒரு வாகனம் டிராவல் பண்ணது சரியா. முன்னுக்கு ஒரு வாகனம் டிராவல் பண்ணது சரியா. அந்த வாகனத்தை எக்ஸ் எடுக்கிறோம். என்ன வேகத்துல டிராவல் பண்ண வர்ற வேகம் 20 மீட்டர் செகண்ட் -1. தெளிவா எங்கேயாவது மென்ஷன் பண்ணிப்பேன் ரெண்டுமே மாறா வேகத்துடன் பயணம் செய்யுதுன்னு சொல்லி. டே மென்ஷன் பண்ணா இல்லை மாறா வேகத்துல பயணம் செய்யுதுன்னு சொல்லி. முன்னுக்கு வாகனம் எக்ஸ் போகுது, அதே மாதிரி பின்னுக்கு வாகனம் y போகுது. ஞான் தானே. என்ன வேகத்துல போகுறாசா வாகனம் y 70 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல போகுது. நான் சொல்ற கன்செப்ட் தானே. 70 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துல போகுது சரியா. அப்ப சிம்பிள் லாஜிக்டா, சிம்பிள் லாஜிக் சரியா. ரைட், அப்ப இந்த ஸ்லோவா போறவர் போய்கொண்டிருக்க, ஃபாஸ்டா போறவர் பின்னால கலைச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல முந்து வர முந்த மாட்டாரா. டே ஸ்லோவா போறவர் ஃபாஸ்டா போறவர் கலைச்சிட்டு வந்து கட்டாயம் முந்துவார். டே இந்த இடத்துல முந்து வரண்டு வெப்பம் சரியா. அப்ப இவர் டிராவல் பண்ற தூரம் எஸ். அப்பன் கேள்வியில ஒரு மிக முக்கியமான விஷயத்த தவற விட்டுட்டேன்டாப்பா சரியா. நான் எக்ஸுக்கும் வைக்கும் இடையில இடைத்தூரம் சொல்லியிருக்கணும். ஆரம்பத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நின்று சொல்லியிருக்கணும் சரியா. அந்த வெளியின கேள்வி இருக்கா வாசிங்கோ. 20 மீட்டர் செகண்ட் -1 வாராவகத்தில் செல்லும் எக்ஸின் பின்னால் எக்ஸின் பின்னால் ஒரு வேட்டை ஆட் பண்ணி கொள்ளுங்க. எக்ஸின் பின்னால் சரியா 600 மீட்டரில் எக்ஸின் பின்னால் 600 மீட்டரில் ஒரு வேட்டை ஆட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப சரியா வரும் பாருங்க. எக்ஸின் பின்னால் 600 மீட்டரில் 70 மீட்டர் செகண்ட் -1 மாறாவகத்துடன் வாகனம் y அதே திசையில் பின்தொடர்கின்றது. விளங்குதா? அப்ப அந்த தர ஒன்று அதுல சொல்லாம விட்டு அப்புறம் அதை ஆட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப எக்ஸுக்கும் வைக்கும் வேற டிஸ்டன்ஸ் பண்ணிருக்க போது இப்ப ரைட் சரியா. அப்ப எங்களுக்கு எக்ஸுக்கும் y
எக்ஸுக்கும் வைக்கும் டிஸ்டன்ஸ் 600 மீட்டர். சரியா? அப்ப ஒரு பேச்சுக்கிடாப்பன் அவர் எஸ் தூரம் டிராவல் பண்ணுவாருண்டா, எக்ஸ் என்ற துணைக்கிறாப்பன் டிராவல் பண்ண போற தூரம் எக்ஸ் என்று சொன்னா y என்ற துணைக்கு டிராவல் பண்ண போறதுறாப்பன் சரியா எங்களுக்கு அந்த 600 பிளஸ் மேலதிகமா எஸ் என்ற தூரம் டிராவல் பண்ணுவாரா இல்லையா? அப்ப அவர் டிராவல் பண்ற தூரம் ஜஸ்ட் எஸ், இவர் டிராவல் பண்ண போற தூரம் 600 பிளஸ் எஸ். தானே? இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? இந்த எக்ஸ் என்ற துணிக்கை இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் tx. சரியா? அதே மாதிரி y என்ற துணிக்கை இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரம் ty. அது tx, இது ty. நான் சொல்ற கான்செப்ட் தானே, அது tx, இது ty. அடே எந்த டைம் பெருசா இருக்கும்? ஜூம்கார மெசேஜ் பண்ணி டிரெக்டார சொல்லு, tx or ty எது பெருசா இருக்கு? tx or ty எது பெருசா இருக்கு? ஜூம்கார மெசேஜ் பண்ணுங்க. வர லேட்டா வாரியலப்பன் டைமுக்கு ஜாயின் பண்ணணும். சரியா? ty பெருசு பார்க்கலாம். ty பெருசு, ty பெருசா கீறிக்கிறீங்க. சரியா? ரைட். நுஸ்பான் அகமட் சொல்லப்போ எது பெருசு? அங்கால சராஃபி அனிஷாக்கா tx பெருசு பாப்போம். சுதாரன் எதா பெருசு? என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டியா? ty தான். நீ ty பெருசா இருக்கிற ty தான் பெருசு. ரைட், ty தான். தாங்கள் தெரியான்னு ஒரு ஆன்சர் இருக்கா? ரைட். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா என்ன தோணுது? tx மாதிரி தோணுது. உங்கள் அறிவை கண்டு நான் வியக்கிறேன், மிகவும் வியக்கிறேன். இங்க பாருங்க, எல்லாட்ட வீட்டுக்கும் வீட்டு உங்களோட வீட்டு வாசல்ல சரியா நான் ஒரு பைக்ல நிக்கிறேன் வைப்போம். உங்களோட வீடுகளே யோசிங்க. சரியா? உங்களோட வீடுகளே யோசிங்க. சரியா? உங்களோட வீட்டுல இருந்து சரியா உங்களோட வீடு நீங்களே யோசிங்களா? தானே? ரைட். உங்களோட வீட்டு வாசல்ல நான் சைக்கிள்ல நிக்கிறேன், பைக்ல நிக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் போறீங்க. அதான் டாஸ்க். உங்களோட வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் போறீங்க. பள்ளிக்கூடம் போய்க்க முதலாவது ஒரு சந்தி வரும் இல்ல, சந்தி அல்லது பெண் கொண்டு வரும். உங்களோட வீட்லயே யோசிங்க. உங்களோட வீட்டுலயே யோசிங்க. அந்த முதலாவது பெண்ல நீங்க சைக்கிளோட நிக்கிறீங்க. ஞான் தானே? ரைட். எங்கட அட்மின் அக்கா கொஞ்சமா கெட் செட் கோண்டு ஒரே டைம்ல போட்டு சரியா கை தட்டி விடுறா. ஞான் தானே? அப்ப நேரம் சரியாக 8 மணி. இப்ப எந்த மணிக்குள்ளே நேரம் 8 மணி. சரி நான் நீங்க முன்னுக்கு நிக்கிறீங்க. முன்னுக்கு நிக்கிற பெண்டில இல்ல சந்தில நிக்கிற நீங்களே மணிக்குள்ள சைக்கிள்ல நிக்கிற உங்களுக்கும் 8 மணி தான் காட்டும், எனக்கும் என்ன நேரம் தான் காட்டும். உங்களோட வீட்டு வாசல நிக்கிற எனக்கு 8 மணி. நீ சைக்கிள்ல வரப்போறேன், நான் பைக்ல வரப்போறேன். கட்டாயம் கலைச்சு ஓவர்டேக் பண்ணுவேன். ஓமா இல்லையா? கலைச்சு ஓவர்டேக் பண்ணும் இல்லையே? ஓவர்டேக் பண்ணேக்கு நான் அப்படியே ஓவர்டேக் பண்ணிக்கொண்டு சானே நான் ஹாயினோட நான் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு போறேன். அப்படி ஹாய் ஓவர்டேக் பண்ணேக்கு எந்த மணிக்குள்ள 8:12 காட்டுது. எப்படி ஓவர்டேக் பண்ணேக்க எந்த மணிக்கூட்ல 8:12 காட்டுது. அதே நேரத்துல உங்களோட மணிக்கூட்ல 8:14 காட்டுமே. என்ன நேரம் தான் காட்டும்? 8:12 தான் காட்டும். அப்ப கோலாவேரி டேய், நீ இங்க இருந்து இங்க வரதுக்கு 2 நிமிடம் எடுத்திருக்குன்ற அருமமாடு, நான் இங்க இருந்து அங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு? 2 நிமிஷம் தான் எடுத்திருக்கு. உங்களோட அறிவை கண்டு இப்ப வியக்கலாம். அடே கொஞ்சமா கெட்செட் கொண்டு ஒரே டைம்ல 2 பேரும் ஸ்டார்ட் பண்றோம்டா. ஓவர்டேக் பண்ணக்கு 2 பேரும் அட் டைம்ல ஸ்டாப் வாட்ச் நிப்பாட்டுறோம். நீ இங்க இருந்து ஸ்லோவா போன நேர்ம மாடு. நீ ஸ்லோவா இங்க இருந்து இங்க வரதுக்குரிய டைமிங்கும், நான் ஃபாஸ்டா இங்க இருந்து அங்க வரதுக்குரிய டைமிங்கும் ரெண்டும் ஒன்று. இப்ப தெளிவு வந்துட்டா. tx சமன் ty. சரியா? எவனாவது ஒருத்தன் ஆன்சர் சொல்லுவான்னு யோசிச்சாண்டா இல்ல. சரியா? முதல் படத்தை போடுங்க. இதான் மைண்ட் மேப். விளங்குது? நீங்க கொப்பியில ஒரு கீறி வச்சிருப்பீங்க சொத்தித்தனமா, அது மைண்ட் மேப் இல்ல. கீறு முதல் கோலவாதி. கிரீடா சரியா? கிரீடா
படம் கிரியாச்சுன்னா சுங்கார தெரியப்படுத்து நான் அடுத்த செக்ஷனுக்கு போறதுக்கு. கேக்குறங்கோ. சரியா? இப்ப கீறி முடிச்சாக்கள் நீங்களாவே ஒரு ரை ஒன்று கொடுங்கடா. அப்பன் மாறாவயம் தானே. அப்ப இதுல வந்து பாருங்க மாறாவயம் இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தேவையில்லை. எது தேவையில்லை சொல்லுங்க. ஓவர்டேக் பண்ணிக்கையும் ஆரம்பத்திலையும் ஒரே விதத்துல ரேப்பினும் தொடர்ந்து 20 தானே போய்கொண்டிருப்பார். இறுதி வேகம் ஒரு விஷயம் இங்க தேவையில்லாதானே. ஏன் தானே இறுதி வேகம் சம்பந்தம் இல்லாம என்ன சமன்பாடு பாவிக்கலாம்? நியூட்டன் சொன்ன 4 சமன்பாடுலையும் எஸ்எம்என் ஜூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் சமன்பாடு தெரியணும். இல்லாட்டி காது ஒடிக்குமா? ரைட். நாளை தலைகளா தூக்கி இருக்கணும். சரியா? ரைட். டேய் சூங்காரன் நீங்களும் தான் சமன்பாடு தெரியணும் இல்லையா? எல்லாட்ட டியூட்டி இப்ப போஸ்ட்ல அனுப்புவோம்டா. அப்ப மெக்கானிக்ஸ் டியூட் இருக்கு இல்லை? ஆக்சுவலி மெக்கானிக் சாரி உங்களோட ஃபீஸ் இந்த டிரெக்டார டியூட் வாங்கணும். சூங்காரட்ட முதலாவது டியூட் வந்தப்பன் சரியா எங்கடா என்ன மெக்கானிக்ஸ் டியூட் கிட்டத்தட்ட இப்ப வாங்கினீங்கன்னு சொன்னா 1 இயருக்கு எங்களோட கிட்டத்தட்ட 6-7 மாசத்துக்கு அப்புறம் மெக்கானிக்ஸ் தான் ஓடிக்கொண்டிருக்கு. சரியா? மெக்கானிக்ஸ் டியூட் வந்துடுறப்ப நீங்க ஜூங்கார தனியா ஃபீஸ் பே பண்ண தேவை கூட நீங்க போஸ்டல் அட்ரஸ் அனுப்பி விட்டீங்கன்னா சரி டியூட் அனுப்பிடுவோம். சரியா? கையோட சேர்த்து ஒரு பிரம்பும் அனுப்பிவிடுவோம் வீட்டுக்காரருக்கு கிஃப்டா. சரிதானே? உங்களுக்கு வேற பிளான். இப்ப ரோபோட் ஒன்று பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரியா? நித்திர தூங்கினா குழந்தை கொஞ்சம் தண்ணியை கொண்டு அப்படி ஊத்தி போட்டு போறோம். நீங்க அடி வாங்குறதுலயே ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாய் கூட செம்மறி. சரி அப்பன் சுங்கர் ரைவனப்பன் ரெண்டுக்கும் தனித்தனியா எஸ்எம்என் யூடி பிளஸ் ஹாஃப் ஸ்கொயர் போடுங்க. துணிக்கே எக்ஸுக்கு ரைவன் படம் கருனா அடுத்த ரைவன். சரியா? அப்பன் எம்சிக்கு கேள்விகளுக்கு இப்படி செய்யறே இல்ல. பட் இருந்தாலும் நான் எஸ்ஐக்கும் சேர்த்து தான் படிப்பிச்சு வரேன்னா என்கிற திசையில எஸ்எம்என் ஜூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டை பிரயோகிக்க. சரியா? ரைட். ஆக்சுவலி நீங்கள் இந்த ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டை விடலாம். எஸ்எம்என் ஜூடியை பிரயோகிக்கன்னு சொன்னாலே சரி. ஏன் இந்த ரெண்டு கேஸ்ல மாற ஆர்முலோட இயங்குற ஆர்முலுக்கு பதிலா பிரதிவேக சைவர் போட்டாடா அரை சைவர் தர டி வர்க்கம் சைவர் தானே வரப்போ தானே. அதால எஸ்எம்என் ஜூடியை பிரயோகிக்கன்னு போட்டா கூட பிழை இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க ஜூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்டே போடுங்க. அடுத்தடுத்த கேள்வியில் சேர்க்க ஜூடி போடலாம். சரியா? ரைட். ஓகே. சரியா? ரைட். பிரயோகமாடாப்பா துணைக்கு எக்ஸ் சமன்பாடு போடைக்க திசை முக்கியம். எப்பயப்பன் கட்டாயம் இந்த பக்கம் தான் போடணும் இந்த பக்கம் தான் போடணும் அவசியம் இல்லை. நீங்க இடப்பேச்சு திசைக்கு பிரியாரிட்டி கொடுங்க. இடப்பேச்சு மைனஸ்ல வந்தாடாப்பன் பிரதிரேக சுருக்கேக்க பிளஸ் மைனஸ் பார்த்து சுருக்கேக்க நீ பிள விட்டுருவாய். மற்றது மைனஸ் பார்த்து போடுவாப்ப இடப்பேச்சு மைனஸ்ல போடைக்க பிள விட்டுருவாய். எப்பயப்பன் பிரியோரிட்டி முன்னுரிமை யாரை கொடுங்க? இடப்பேச்சு திசை. துணிக்கு எந்த பக்கம் இடம்பெறுது? ரெண்டு கேஸ்லயும் இந்த பக்கம் இடம்பெறாரா? அப்ப இந்த பக்கமே நீங்க சமன்பாடு அப்ளை பண்ணுங்க. இப்ப அடுத்தது கேள்வி படிக்க போறோம். ரெண்டு பேரும் இப்படி கவரியும் விளங்குதா? அப்பேக்க இவர் இந்த பக்கம் இவர் இந்த பக்கம் ரெண்டு பேரும் சமன்பாடு போடணும். இடப்பேச்சு திசையில சமன்பாடு போடணும்னு சொல்லணும். அது பெட்டரா? சரியா? கட்டாயம் இந்த திசையில போடணும்னு இதுல தானே. இப்ப இதுக்கு இந்த திசையில போட்டா இவருக்கும் அதே திசையில போடணும்னு கட்டாயம் இல்லை. விளங்குதா? அப்ப எப்பயும் இடப்பேச்சு திசையில சமன்பாடு போட பழகுங்க. அப்ப இந்த பக்கமா அப்ப துணிக்கு எக்ஸ் அடைஞ்ச இடப்பேச்சு எக்ஸ் அடைஞ்ச இடப்பேச்சு அது எஸ் தான் படத்திலேயே குறிச்சு வச்சுக்க. சரியா? என்ன வேகம் ராசா? 20 நேரம் தெரியுமே. ஆக்சுவலி டிஎக்ஸ் சமன் டிவை எடுத்துறாப்ப இப்ப ரெண்டுக்கு பதிலாக நாங்க என்னத்தை போடுவோம்? பொதுவா டிஎன்டே போட்டுக்கொள்வோம். சரி ரெண்டு சமன் தானே. அப்ப 20 தர டி பிளஸ் இதுல நான் பிரதிர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஏண்டா ஏக்கு பதிலா சைவர் போட்டோம்டா ஏ சமன் சைவர் தானே. அப்ப அரை தர சைவர் தர டி வர்க்கம் முழுக்கள் என்ன வந்துடும்? சைவர். அதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருக்கலாம் இல்லை? ரைட். சமன்பாடு 1. சரியா? ரைட். ரெண்டாவது போடு துணிக்கை வைக் சொத்தி சுவார் இங்க கவனி. சரியா? துணிக்கை வை எந்த பக்கம் ராப்பன் இந்த பக்கம் தான் இடம்பெறுது. சோ அவருக்கும் உதயசிலேயே எஸ்எம்என் ஜூடி பிளஸ் ஹாஃப் ஏடி அல்லது எஸ்எம்என் ஜூடியை பிரயோகிக்க ஆர்முடுகள் பூச்சியம் என்றபடியா ஜூடியை பிரயோகிக்கே போடலாம். பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். தலைவர் இடம்பெற போற தூரம் இல்ல. இங்க இருந்து ஓவர்டேக் பண்ற பாயிண்ட் வரைக்கும் இல்ல பார்க்க போறோம். ஏற்கனவே 600 மீட்டர் பின்னுக்கு பிளஸ் எக்ஸ்ட்ரா எஸ் தூரம். அப்ப எவ்வளவு தூரம் வரும்? தலைவன் இடப்பேச்சு 600 பிளஸ் எஸ். அதே நீங்க மைனஸ்ல போறதுக்கு என்ன பிரச்சனை வரும் என்றால் அப்பன் அந்த பக்கமா போட்டிருப்பீங்களா இடப்பேச்சு மைனஸ் பிராக்கெட்டுக்கு 600 பிளஸ் எஸ்
பிறகு மைனஸால அடைப்பு நீக்கி வித்தை காட்ட வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? இப்ப நாங்க பிளஸ்ல இடப்பேஜஸ்ல எடுத்தோம்னாப்ப பயப்படாம என்ன செய்து போலாம், இப்போ எடுப்போலாம். நான் சொல்ற கன்செப்ட்லாம் காணே, அதுக்கு தான் இந்த டெக்னிக் கையாளுறோம். சரியா? 600 பிளஸ் எஸ். சரியா? இது சமன் என்ன விதத்துல டிராவல் பண்றாரு? என்ன விதத்துல டிராவல் பண்றாரு? 70 நேரம், பொதுவான நேரம் 2 பேருக்கும் ஒரே நேரம் தான் டி. இது சமன்பாடு 2. இனி என்ன பண், ஏதாவது உண்டு எங்கேயாவது சாப்பிடுத்தி விட்டீங்கன்னா சரி. அப்ப இதெல்லாம் சிம்பிளா உங்களுக்கு வந்துட்டு எஸ் சமன் 20 எஸ் சமன் 20 உதா தூக்கி கொண்டு இங்க உனது பிரதிடுறாப்பா. பிரதிட்டான்னு சொன்னா டே 600 பிளஸ் எஸ்க்கு பதிலா 20 அல்ல 20 அது சமன் அதாவது என்ன செய்யறோம்டா அப்பன், சமன்பாடு 1 2ல பிரதிடுறோம். டே சாம்பாடு 1 சாம்பாடு 2ல என்ன செய்யறோம்டா அப்பன், பிரதிடுறோமா? ரைட்டா? ஓகே. 20 சமன் அங்கால 70 என்று வரும். சரியா? எங்கெல்லாம் கழிச்சு விளையாடுனீங்கடா அப்பன், 50 சமன் 600 டி சமன் 12 செகண்ட் வருது. 12 செகண்ட் குழந்தை பிள்ளைகள். சரியா? ரைட். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேனல்டாப்பா. சில பேருக்கு இப்படி போய்க்க என்னடா அதிகமா கிடக்குன்னு யோசிப்பாங்க. சில பேர் ஓகே பா நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க. வித்தியாசமா ஒரு டெக்னிக் கண்டுபிடிக்கிறவன்னு யோசிப்பாங்க. நீ 2வது கேட்டகரியா இருந்தா உனக்கு வேற லெவல், எந்த கிளாஸுக்கும் உனக்கும் செட் ஆகும். சரியா? ரைட். என்னப்பா தெளிவு, நாங்க பாசேப்பக்கல் செய்யறோம். செய்யற பாசேப்பக்கல் அப்படியே திருப்பி வரமெண்டு 90% இல்ல, ஒரு 10% கேள்வி திருப்பி அதே கேள்வி வரந்தான் இல்லையாண்டு இல்ல. மற்றபடி புது கேள்வி, ஆனா எந்த பேஸ்ல, பாஸ் பேப்பர் பேஸ்ல. அப்ப நாங்க செய்யற இது பாஸ் பேப்பர் கேள்வி இல்ல, ஆனா செய்யற பேஸ்ல எல்லாத்தையும் ஜோச்சு வித்தியாசம். இதுக்கு இன்னொரு மெதட்டும் செய்ய போறோம். இதுல செய்யல, இப்ப இதுல செய்யல. இன்னொரு 2-3 கேள்வி செஞ்சுட்டு அந்த நிப்பாட்டி செய்யற ஒரு கன்செப்ட் தட்டுறது. எம்சி கேள்விகளா இவ்வளவு ஸ்டெப் எழுதி கொண்டு வந்தவன் நேரம் என்ன காணுமே அட கோலவாதிஸ். 50 எம்சிக்கு ராசா நீங்க 2 மணித்தியாலத்துல செஞ்சு முடிக்கணும். நீ கேட்பாய் நாங்க ஓயில 40 எம்சிக்கு 1 மணித்தியாலத்தை செஞ்சாக்கள் நாங்க. 1 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்துல 40 செஞ்சாக்கள் நாங்க. டேய் அது வேற இது வேற. ஏன் தானே அது ஓவத்து போடுற மாதிரி கேள்வி வாச்சனா விட வரும். சரியா? இங்க கேள்வி வாச்சனா விடாத, கேள்வி வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம். சரியா? ரைட். எங்களுக்கு இது பயங்கர டஃப்பான டைம் தானா? சரி, எங்களுக்கு 50 எம்சிக்கு 2 மணித்தியாலம் பண்றது கஷ்டம். எங்கட பிசிக்ஸா பொறுத்த வரைக்கும் நார்மலா 35 to 40 35 தாண்டாப்பன் 2 ஹவர்ஸ்ல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரண ஒரு மீடியத்துல இருக்கிறாள். சரியா? 50 நீட்டா அப்ரோச் பண்ணா அவன் டொப்பரா தான் இருப்பான். இன்னொருத்தரும் இருக்கான் எங்களோட உலக மகா டொப்பிங் டீம். எப்படி 10-20 தட்டு ஆன்சர். சரியா? உந்த டீமுக்கும் 5 நிமிஷம் காணும். ஞான் தானே? சரியா? அதுக்கு 2 ஹவர்ஸ் கணக்கில் அது புறக்கணிக்கிறேன்னா நான் கோமா செப்பியன் கிடைக்கல, அதை கொண்டு வரல. ரைட்டா? ஓகே, நோட் பண்ணுங்க. பண்ணு அந்த ஓம் முருகா துணை தான் பக்கத்துல இருக்கிற ரொம்ப பிடிச்சு விட்டு இங்க போய் நிக்கிது ஹோலுகிற டீம் இருக்குல்ல. ஆறாவன் லேட் ஆகி பண்ணுவான். டாய் ருக்சன் ஐயா எத்தனை மணிக்கு கிளாஸ், எத்தனை மணிக்கு ஐயா வாராய்? சரியா? ஓகே. ரெக்கார்டிங் பார்த்து முடிச்சிடணுமா? எல்லாருக்கும் தாண்டா மெக்கானிக்ஸ் கிளாஸில் கட்டடிக்காயங்கோ. சரியா? இனி இல்லைன்ற எசென்சியல்ண்டா ஓகே, அது நான் உங்களுக்கு சொல்ல தெரியல தானே. சரியா? ரைட். நான் கண்டவாட்டே கிளாஸ் கட்டடிச்சிங்கண்டா குறைக்க கூடாது, கிளாஸ் ஒரு நிப்பாட்டுவேன். சரிதானே? வெளியில கண்டா பழகுவன் சிரிப்பன், உனக்கு எனக்குமான உறவு தொடரும். அதுல எந்த மாற்றிக்கிறதும் இல்லை. ஆனா வகுப்புக்கு விட மாட்டேன். சரிதானே? கிளாஸை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட், நாங்கள் கல்வி வியாபாரி தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சரியா? ஆனா ரிசல்ட்ஸ் அவுட்புட்டும் எனக்கு அவ்வளவுக்கு முக்கியமா? ரைட். ஓகே, ஒழுங்கா வாங்க. டைமுக்கு வந்தீங்கன்னா சரி, ஒழுங்கா வரணும், டைமுக்கு வரணும். தவற விட்டா ஒண்ணும் இல்லை, ரெக்கார்டிங்க பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து அனுப்பி ப்ராப்பரா ஒர்க் பண்ணீங்கன்னா சரி. அடுத்த எக்ஸாம் நடக்க எழுதுங்க ஒழுங்கா. சரியா? ரைட். சரியா? ரைட்.
சரியாடா? அடுத்த ஒரு கேள்விதாரன் நீங்களா? சரிங்களா? ரைட். அப்ப நான் அடுத்த கேள்வி என்னங்க? சரியா? அடுத்த கேள்வி அடுத்த கேள்விங்க. சரியா? அடுத்த கேள்வி கியூ ஒன்று போட்டு எழுதுங்க. கியூ ஒன்று போட்டு எழுதுங்க. சரியா? நம்ம சரியா? அடுத்த கேள்வி எழுதுங்க. 30 மீட்டர் செகண்ட். வாரம் வாரம் வாரம். இதுல ஒரு கேள்வி போயிட்டோம்டா. இதுல ரெண்டாவது கேள்வி ஒன்று கேட்டான், ஞாபகம் இருக்கா? என்ன கேள்வி கேட்டான்? ஒன்று ஒன்று முன்னும் போது வை அதன் ஆரம்பத்தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்த்து கேட்டானா இல்லையா? ஆரம்பத்தானத்திலிருந்து ஓவர்டேக்கிங் பிளேஸுக்கு வாரத்துக்கு இவருக்கு எவ்வளவு நேரம் எடுத்தாரு? அதான் கண்டுபிடிச்சாங்க. 12 செகண்ட். 12 செகண்ட். இனி குழந்தை பிள்ளை விளையாடுதாடா. சரியா? ஆக மொத்தம் வை இடமே இந்த தூரம் பண்றதுடா. வை இடமே இந்த தூரம் பண்றது 600 பிளஸ் எஸ். இதுதான் கேள்வி. இப்ப நீங்க என்ன செய்யலாம் கேட்டா டி சமன் 12 கொண்டு வந்து இதுல போட்டீங்கன்னு சொன்னா 20 12 எவ்வளவு? அப்போ 240 240 எஸ் 240 சொன்னா 600 பிளஸ் 240 640 பிடிக்கலாம். இல்ல ஒரு ப்ராப்பரா செய்ய போறீங்கன்னா ஓகே. சரியா? சிம்பிளா என்ன செய்யுங்க? வைக்கு என்ன சாம்பார் போடுங்க. எஸ் சமன் ஜூட்டி பிரயோகம். அப்ப நேரடியா சிச போட்டணும். சரியா? வையின் இடப்பேச்சு இப்ப 600 பிளஸ் எஸ் இல்லாம அவற்றை இடப்பேச்சு தான் கேள்வி. அது நேரடியாக பார்க்கலாம். என்ன வேகம் தலைவருக்கு? 70. எவ்வளவு நேரம் எடுத்தது? 12. சரியா? 12 84 840 மீட்டர் கணக்கு சரியா வருது. எதாடா மனசால பிடிச்சான்? என்னண்டு மனசால இல்ல. இந்த இன்னொரு மெத்தட் சொன்னானே 20 டீல டீக்கு பதிலா 12 கொண்டு வந்து போட்டோம்டா எஸ் சமன் 20 12 240 பிடிச்சோம். அப்ப உங்களுக்கு எஸ் பிளஸ் டி என்றேக்க 600 பிளஸ் 240 600 பிளஸ் 240 840 சொல்லி பிடிச்சோம். இந்த இவ்வளவு விஷயம் நோட் பண்ணி வைய. சரியா? ரைட். சரியா? இதே மாதிரி இன்னொரு கேள்வி தரவா? நீங்களா ரைவ் பண்ணி ஆன்சர் மெசேஜ் பண்றீங்களா? சரியா? கேள்வி எழுதுங்க. 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 கடிகாரம். 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறா வேகத்தில் செல்லும். 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறா வேகத்தில் செல்லும். 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மாறா வேகத்தில் செல்லும். வாகனம் ஏயின் பின்னால் 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 960 மீட்டரில் வாகனம் ஏயின் பின்னால் 960 மீட்டரில் வாகனம் ஏயின் பின்னால் 960 மீட்டரில் வாகனம் ஏயின் பின்னால் 960 மீட்டரில்
வாகனம் ஏன் பின்னால் 900 ஏன் பின்னால் 960 மீட்டர். வாகனம் பி, வாகனம் டி, வாகனம் பி 42 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துடன், வாகனம் பி 42 மீட்டர் செகண்ட் மைனஸ் வேகத்துடன் பின் தொடர்கின்றது. அடே பின் தொடர்ந்தா அதே சிலதான் கலைக்குதுன்ற அர்த்தம் என்ன, சரியா? வாகனம் பி 42 மீட்டர் செகண்ட் மைனஸ் மாறா வேகத்துடன் பின் தொடர்கின்றது. வாகனம் பி 42 மீட்டர் செகண்ட் மைனஸ் மாறா வேகத்துடன் பின் தொடர்கின்றது. மாறா வேகத்துடன் பின் தொடர்கின்றது. சரியா? இனி என்ன ரோமன் நம்மள முதலாவது கேள்வி. ஒன்று ஒன்று முன்னடைக்கும் நேரம் ஜாது, ஒன்று ஒன்று முன்னடைக்கும் நேரம் ஜாது. இரண்டாவது கேள்வி, ஒன்று ஒன்று முந்தின் போதே பி அதன் ஆரம்ப தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கும்? ஒன்று ஒன்று முந்தும் போது பி அதன் ஆரம்ப தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கும்? பி அதன் ஆரம்ப தானத்திலிருந்து ஒன்று ஒன்று முந்தும் போது என்று சொன்னா இல்லையா? ஒன்று ஒன்று முந்துறதும் சந்திக்கிறதும் ஒன்றுதானம்மா, கடவுளே குளம்பாடித்தான் விஷயமா. ரைட், ஒன்று ஒன்று முந்தும் போது வாகனம் பி அதன் ஆரம்ப தானத்திலிருந்து எவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்திருக்கு. ரைட், போடுறா படத்தை. இப்ப படம் போட தெரியும், சாம்பார்ல போடுங்க, செய்யுங்க. ஆன்சர் எல்லாரும் சரியா போட்டீங்கடா ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரலாம். சரியோ? சாம்பார்ல போடைக்கு எல்லாருக்கும் சரியா வரணும். வரும் 100% நம்பு, போடு, சரியா வரும் விட.
ஆன்சர் 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 80 336 பா பட்டன் ஆன்சர் டாய் 336 எந்த ஊர்ல வரும் ஒரே செக் பண்ணு 80 3360 கடிகார் ஜூம்ல 80 300 சரிடா சரி 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 கூகுள் அவங்கள டிஸ்டன்ஸ் போடல ஒரு சைவரை மாறி போட்டீங்க கட்டிக்காரரா இப்ப சரியா வருதா 3360 கடிகார் ரைட் அங்கால இப்பயும் 2-3 ஆன்சர் போடுது டாய் டே ஆனிஷா ஆன்சர் போட்டியே 80 செகண்ட் இன்னொன்று ஆன்சர் போடல 2-3 யாரா அது போட்டான் ரைட் கடிகார் சரியா ரைட் டேய் இதுல ஒரு ஷார்ட்கட் ஐடியா சொல்லி தரலாம் சரியா அதுக்கு முன்னுக்கு லைட் ஒரு பாசேவ கேள்வியும் இருக்கா பாத்துட்டு வாங்க கேள்வியோடு பாத்துட்டு வாங்க அனுப்பல டெலிகிராமுக்கு சரியா அடே சுங்கார இன்றைக்கு இருக்கா ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்கவா சரியா டே ஃப்ரீ அட்மிஷன் இண்டெக்ஸ் நம்பர் எடுத்துக்கோள் மற்றாக்கள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளில ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண பாருங்க முதல்ல இந்த மாசம் மட்டும்தான் அப்புறம் அங்காளி மாசங்கள் நீங்கள் 10ஆம் தேதியை டார்கெட்டா வச்சுக்கொள்ளுங்க பிரச்சனை இல்லை சரியா இந்த மாசம் கொஞ்சம் ஏர்லியா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண உதவியா இருக்கும்டா சரியா ரைட் ஸோ பே பண்ணி போட்டு நீங்க புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணுங்க அடுத்ததுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க சரியா இந்த அப்பதான் டியூட்டோலும் அங்கே அனுப்பணும் சரியா ஓகேவா புறங்கடா பாஸ் இப்ப நான் தான் நினைப்போம்டா வெயிட் பண்ணுங்க அதான் நீங்க ரெக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சா தான் நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடு செய்யலாம் ரைட் அப்ப இதுல இருக்கிற 15வது கேள்வி டீல் பண்ணு
இதுக்கும் அதே மாதிரி படம் போடுங்க பாப்போம் உங்களோட அறிவு எந்த லெவலுக்கு யூஸ் பண்றீங்கன்னு டேவித ஆர்முகள் சம்பந்தப்படுது சரியா இதுவரைக்கும் நான் செஞ்ச கேள்வியில வந்திராப்பன் மாறாவயத்தோட செய்யற மாதிரி தான் கேள்வி தந்தான் சரியா இப்பதான் அந்த கேள்விக்கு ஆர்முடுகள் சம்பந்தப்படுது சரிதானே ரைட் பாப்போம் எந்த லெவல்ல செய்றீங்கன்னு ட்ரை பண்ணு இதே மாதிரி படம் போடுவீங்க இல்ல இங்க என்ன பிரச்சனை ஜூட்டியும் வரும் ஹாஃப் ஏ டிஸ்கார்டும் வரும் சொல்ல போனா ஜூட்டி வருமா இல்லையான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஆரம்பத்துல என்ன செய்யுதுன்னு பாருங்க ஆரம்பத்தை இப்படி தந்துக்காரா என்ன ஒரு முடிவெடுத்த ஆன்சர் வந்த மாதிரி பாஸ் பேப்பர் எங்க எடுக்கலாம் அதான் சொன்னா ஓகே அது ஓகே அது முடிஞ்சது இப்ப ஆன்சர் 10 செகண்ட் வருமா சரியா பாப்போம் என்ன அதே வருது
பாப்போம் என்ன அவசரம். மைண்ட் மேப் போடு. அதுதான் தெளிவுதான். ரைட். அதுதான் பாப்பம். அவ மட்டும்னா 10. சரஃபி 10 தான். ரைட். என்ன சொல்றார்? கார் ஒன்றும் பேருந்தொன்றும் சிவப்பு விளக்கு சைகை காரணமாக நிற்கின்றன. இக்கார் பேருந்திலிருந்து 100 மீட்டர் பின்னால் நிற்கின்றது. விளக்கு பச்சையாக மாறும் போது கார் 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 உடன் அடே கார் பேருந்துக்கு பின்னுக்கு நிக்குது. விளங்குதானே? எது முன்னுக்கு நிக்குது? பேருந்து முன்னுக்கு நிக்குது. சிக்னல் விளந்தோம்னா கார் 6ல வலிக்கிடுது. ஆனா முன்னுக்கு நிக்கிற பேருந்து 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 6 தான் வலிக்கிடுது. சோ ரெண்டு பேருக்குமே ஆரம்ப வேகம் என்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி 0 சரியா? ரைட். ஒரு அப்ளை பண்ணி பாப்போமா? சரி ரைட். ஷார்ட்கட் டீல் பண்றதுக்கு முன்னுக்கு அங்கே பக்க போர்டு இருக்க கவனிங்கோ. சரியா? இதை டீல் பண்ணிட்டு அங்கே போவோம். ரைட். சரியா? முதல் படம் போட்டிருப்பீங்கடா. முன்னுக்கு நிக்கிறது பஸ். முன்னுக்கு நிக்கிறது பஸ். சரியா? பி என்று வெப்பம். சரியானே? ரைட். பின்னுக்கு நிக்கிறது கார் ராசா. சரியானே? ரைட். சி என்று வெப்பம். சரியா? எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறோம். சரியா? ரெண்டு பேருக்குமே ஆரம்ப வேகம்ன்றது 0 என்ற சிக்னல்ல நிக்கணும். சரியா? ரெண்டு பேருக்குமே ஆரம்ப வேகம் 0. ஆனா சரியா, காரை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவற்ற ஆர்முடுகள் வந்து பாத்தீங்கன்னா 4 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஆனா காரை பொறுத்த வரைக்கும் அவற்ற ஆர்முடுகள் வந்து 6 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. 4 விட 6 கூடல். இவர் 4 வேகத்தை கூட்டிக் கொண்டு போறதுக்கு இது 6 கூட்டிக் கொண்டு போகும். முன்னுக்கு சைக்கிள் நிக்குது, பைக் நிக்குது. சைக்கிள் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா கூடும். பைக்கின் ஸ்பீட் பட்ட கூடும். கிளச்சு கொஞ்சம் முந்துவா கிளச்சு முந்தும் தானே நான் சொல்ற கன்செப்ட். ரைட். ஓகே, இவ்வளவு தான் விஷயம். சரியா? இதுக்குரிய சமரி முடிக்கிறப்பன் கட்டாயம் கிளச்சொன்னு வந்து இந்த இடத்துல முந்து வச்சீங்கன்னு சொல்ல, இந்த இடத்துல முந்துது என்ற ஒரு முடிவுக்கு வாரீங்களாக இருந்தா ஏன் தானே இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் எடுப்பீங்களா இருந்தா இந்த டிஸ்டன்ஸ் என்ன எடுக்க வேண்டிய 100 பிளஸ் எக்ஸ் எடுக்க வேண்டி வரும். 100 பிளஸ் எக்ஸ். சரியா? ரெண்டுக்கும் சமன்பாடு போடுற ஐடியா இருந்தாடா அப்போ பஸ்ஸுக்கு சரியா? பஸ்ஸுக்கு இயங்குற திசையில எஸ்எம்என் ஜூட்டியோட இங்க நிப்பாட்டலாது. ஏன் வேணும்னா இங்க ஒன்று செய்யலாம். ஜூட்டியை விட்டுட்டு அறிவுகள் கொஞ்சம் கூட பிராக்டிஸ் நல்லா பண்ண ஆக்சுவலி பிராக்டிஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஜூட்டியை விட்டு நேரடியா என்ன போடலாம்? எஸ்எம்என் half at ஸ்கொயர். பட் இப்ப போடாது. முதலாவது கேள்விக்கு ஃபுல்லா செஞ்சு பழகுங்க. போடாப்ப நாங்கள் எக்ஸாம் கிட்ட வரைக்கும் சொன்னா தானே ஃபீல்ட் ஒர்க்ஸ் என்ற பேப்பர் எல்லாம் செய்வோம்னு சொல்லி. சரியா? அப்பேக்க நாங்க இதில் பற்றி நோண்டலாமா? ரைட். இப்பதான் ஃப்ரீயா விடுங்க. எஸ்எம்என் ஜூட்டி பிளஸ் half at ஸ்கொயர்டை பிரயோகிப்போம். சரியா? பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டிராவல் பண்ண போற தூரம் எக்ஸ் அப்பன். சரியா? அவற்ற வேகம் 0 ஆரம்ப வேகம் 0 ஜூட்டி 0 அரை தர தலைவன் ஆரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா 4. சரியா? நேரம் என்ன மாதிரி நேரம் டி ஸ்கொயர் கிராப்பன். சரியா? உங்களுக்கு ஆக்சுவலி தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். டி ஸ்கொயர். சரியா? அப்ப 2 டி ஸ்கொயர் எக்ஸமன் 2 டி ஸ்கொயர். இதுதான் சமன்பாடு. சரியா? எக்ஸமன் 2 வெட்டினோம்னா 2 டி ஸ்கொயர். இவ்வளவு தான் தொடர். சரியா? அடுத்த காருக்கு. சரியா? அடுத்த காருக்கு
இதே மாதிரி தாண்டா இயங்குற திசையில எஸ்எம்என் இனி டியூட்டி தேவையில்ல ஹாஃப் எடிஸ்கேட்டை மட்டுமே போடலாம். ஏன் ஆக்சுவலி நீங்க போட்டு பழகுங்களான்னு சொல்றேனே தவிர ஃபியூச்சர்ல நீங்க டியூட்டியை அவாய்ட் பண்ணலாம். சரியா? எஸ்எம்என் ஹாஃப் எடிஸ்கேட் ஓயில இருந்து விളിக்கிறபடியா. சரியா? நினைக்கிற இடப்பேச்சு நடப்பேன் காரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 100 மீட்டர் வரை கிளச்சிட்டு போகணும், அதை விட அங்கே எக்ஸ் தூரம் போகணும். ஸோ இடப்பேச்சியை பொறுத்த வரைக்கும் 100 + x மற்றது சொன்ன ஐடியா அப்படிங்கிறது தானே. சமன்பாடு எழுதியக்கு இடப்பேச்சு திசையில எழுதி பழகுங்க, கட்டாயம் இல்ல, எழுதி பழகினா ஈஸி. இப்ப 100 + x சமன் அரைதர தலைவட்ட ஆரம்பிடாப்பா 6 6 அங்கால டி வர்க்கம். சரியா? அப்ப இந்த கதையின் படி பாத்தீங்கன்னா 100 + x சமன் 3 டி வர்க்கம். இது தொடர்பு 2. இனி என்னப்பன் x சமன் 2 டி வர்க்கம்ன்றத சரியா கொண்டு போயிடுங்க. அதாவது முதலாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடுல பிரதியிடுறோம். அப்படியே பிரதியிட்டம் என்று சொன்னா இந்த மாறினதுல 100 + ஒன்று போட மறந்துட்டேன். 100 + x ரைட். சரியா? அப்ப ரை பண்ண என்ன மாதிரி ரை பண்ண சொன்னா எங்களுக்கு எக்ஸுக்கு பதிலா 2 t² போட்டோம்டா 100 + 2 t² சமன் 3 t². சரியா? கழிச்சோம்டா t² சமன் 100. அப்ப படம் முடிஞ்சதா t சமன் 10 அலகு முக்கியம் செகண்ட். விளங்குதானே? ஆன்சர் எத்தனையாவது? 5ஆவதோ சொன்னீங்க நினைக்கிறேன். 10 சரி 10ண்டா fourth answer. சரியா? பாசிட்டிவ் வந்தா பிறகு சரியா ட்ரை பண்ணுங்க. பெரும்பாலும் நீங்க ஃபீஸ் பே பண்ணோட அப்பன் டியூட் அனுப்ப வலிக்கிட்டுரும். ஆனா 1 வீக் செல்லும்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு சின்ன அப்ப பெரும்பாலும் அனுப்ப வலிக்கிட்டுரும்டா அப்பன். சரியா? அதுல இன்னொரு சின்ன சிக்கல், ஒருவேளை லேட் ஆயிட்டுண்டா முதல் செக்ஷனுக்கு தான் எங்களோட நேர்கோட்டு இயக்கத்தின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஒற்றை அல்லது 6 ஒற்றை வரும் நினைக்கிறேன். அதை மட்டும் முதல் PDF போடுறேன், அதை பிரிண்ட் எடுத்துடுங்க. சரியா? அதை நீங்க பிரிண்ட் எடுத்துடுங்க. சரியா? எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு இல்லை டியூட் வந்து சேர்ந்துருமா? சரியா? ரைட். ஆக்சுவலி ஒரு ஐடியா என்னன்னு சொன்னாப்பன் உங்களுக்கு இதுக்குள்ள ஒரு ஜூலை ஆகஸ்ட்ல வந்துடாப்பன் ஒரு 12 கிளாஸ் அப்படித்தான் போகும். அப்ப அதுக்குள்ள நாங்க எரியம் தாண்டி கிராஃப் அந்த முதலாவது செக்ஷனுக்கா நிப்போம். ஞான் தானே? அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணடாப்ப அந்த 2026 சேர்க்கலாம். அதுதான் ஜோச்சுன்னு இருக்கேன். சரியா? ஒருவேளை நான் கால்குலேட் பண்ணி பார்க்கலையப்ப இல்ல லேட் ஆகும்னு சொன்னா நாங்க இதோட எடுப்போம். 2026 பேப்பர் உங்களுக்கு பேப்பரை தனியா பிரிண்ட் எடுங்க. சரி, வேற வழியில். சரி, ரைட். விஷயத்துக்கு வாங்க. சரியா? ரைட். அப்போ கிளியர் இல்லையே? சரி, இப்ப அப்ப அந்த ஷார்ட்கட் மெத்தட் இருக்கா பார்ப்போம். அதே ஷார்ட்கட் மெத்தட பார்ப்போம். இதுக்கு வந்துடாப்பன் சார்பு வேகம் அடைய செல்வாக்கு செலுத்து எப்படின்னு கேட்டா இப்ப வடிவா பாருங்க. சரியா? எல்லாரும் இந்த லாங் ட்ரிப் பஸ்ல போயிருப்பீங்களா? இந்த ஏசி பஸ் லாங் ட்ரிப் பெரிய பஸ்ல போயிருப்பீங்க. நைட் டிராவலா இருந்தாடாப்பன் பெரும்பாலும் உங்களுக்கு லைட் எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு சைட்ல இருக்கிற எதுவுமே என்ன செய்யாது, தெரியாது. அதான் பஸ்ஸுக்கு வெளியில இருக்கிற சைட்ல மரங்கள் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கிட்டத்தட்ட நித்திர தூக்கத்துல நீங்க முன்னுக்கு ஒரு டிரைவரையோ அல்லது முன்னுக்கு இருக்கிற டிவி ஏதாவது ஒன்று பாப்பீங்களா இருந்தா, பஸ் நல்ல லக்ஸரியான பஸ்ஸா இருந்தா, அதாவது குழுக்கள் ஒன்றும் தெரியாத பஸ்ஸா இருந்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓய்வுல இருக்கிற மாதிரி, பறக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ ஓய்வுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா, அதாவது வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். நான் சொல்ற கன்செப்ட்லாம் தானே? சரியா? ரைட். அதாவது ரியாலிட்டி என்னன்னு கேட்டா அது நைட் பஸ்ல எல்லாம் கிட்டத்தட்ட 120-130 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். சரியா? அந்த ஸ்பீட் உனக்கு தெரியாது. அப்ப உன்னை பொறுத்த வரைக்கும் முன்னக்கு இருக்கிற டிரைவரும் 120ல போறாருன்னா நீங்களும் 120. ஆனா 2 பேரையும் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு முடியல இருக்கிற கேப் என்ன செய்யாது, மாறாதால உங்களுக்கு என்ன தோணும்? அவரும் நிக்கிறார், நானும் நிக்கிறேன் என்ற மாதிரி தான் தோணும். விளங்குதானே? அதே மாதிரி சரியா இன்னொரு பிரச்சனை இருக்கிறாப்ப, இன்னொரு பிரச்சனை இருக்கிறேன்னு கேட்டா இந்த ஹைவேல பாருங்க வாகனம் ஓடிக்கொண்டு போவாங்க. ஓடிக்கொண்டு போய்கிறாப்பன் முன்னுக்கு இருக்கிற வாகனம் 100ல போகுது, பின்னுக்கு இருக்கிற வாகனம் 100ல வருதுன்றாப்பன் ஹைவேல வந்து அந்த ரோட்ல வந்து டிஸ்டர்பன்ஸ். இப்ப சைட்ல நீ டிராவல் பண்ற ஸ்பீட் என்ன தெரியும். இதுல வந்து பார்த்தா ஹைவேல வாகனம் போய்க்க பாருங்க, என்னடா சிறுவா வச்சு உருட்டி கொண்டிருக்காங்க மாதிரி தான் இருக்கு. எட்டி ஓடுறோம் மீட்டர் எட்டி பார்த்தா தான் அது 100 தாண்டி அங்க துடிச்சு கொண்டிருக்கு. விளங்குதானே? சரியா? அப்படி போய்க்கப்பன் முன்னுக்கு போற வாகனம் 100, பின்னுக்கு போற வாகனம் 100. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சார்பகம் என்னவா இருக்கும்? ஓய்வு. எப்ப அவர் 100ல போறாரு தெரியும் நினைக்கிறேன்,
முன்னுக்கு போற வாகனம் குத்தி பிரேக் அடிச்சு. இப்ப 2 நாளைக்கு முதல் சம்பவம் நடந்து நினைக்கிறேன். அங்கால எந்த பக்கம் எனக்கு சரியா தெரியல. இப்ப கைவில் எங்க இளைஞர் நடந்துடாப்பா சரியா, சவுத் ஈஸ்டர்ன் ஹைவேயோ சம்திங் ஏதோ ஒண்ணு ஏதோ சம்திங்ல சரியா. கிட்டத்தட்ட முன்னுக்கு போன ஒரு பஸ் ராப்பன் ஏதோ ஃபெயிலியரால டபுள் சிக்னல் போட்டு டக்கு நின்றுட்டான் சரியா. நிக்க பின்னுக்கு வாழ வந்தா சடனா நிப்பாட்டி விட்டான். பஸ் முதல் போன பஸ் நோண்டது அதை பின்னுக்கு வந்தாப்பன் சரியா, டக்குன்னு சடன் பிரேக் போட்டு நிப்பாட்ட. அதுக்கு பின்னுக்கு 6-7 வேக் சரியா லைனுக்கு போய் ஃபேரவுண்ட மேல தூக்கி வச்சிருக்கு சரியா. ஓகே அது வவ்வால் சரி டே ஃபேரவுண்ட் ஆகிட்டு. அப்ப இதே மாதிரியான சிச்சுவேஷன் என்ன, இந்த சார்பு வேகம் என்று சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா நாங்க என்னதான் எங்கட பூமி சார்பாக எங்களுக்கு ஒரு வேகம் இருந்தாலும் நாங்க வேற ஏதாவது ஒப்ஜெக்ட் சார்பா யோசிப்போம். வாகனம் உடைக்கிறாப்பன் பெரும்பாலான டிரைவருக்கு முன்னுக்கு இருக்கிற வெஹிக்கிள் சார்பா தாண்டா வேகம் சொல்லுவாங்க. அப்ப ஐ மீன் அவருக்கு தோணும் இமேஜ் ஆகும். பெரும்பாலும் இப்ப ஏண்டா நார்மலா பைக்ல தெரியக்கு இப்ப எங்க ஏனியன் ரோட்ல போறோம்னு வைங்களேன் சரியா. ஏனியன் ரோட்ல போய்க்கிறப்ப நல்ல ஸ்பீட்ல ஓடி வருவோம். நாங்க பெரும்பாலும் மீட்டர்ல ஸ்பீடோமீட்டர் பாக்குற குறைவு தானே, போலீஸ் மாமன் என்ன மட்டும் தானே பார்ப்போம். சரியா இழுத்தோண்டு வந்துட்டுறாப்பன் சரியா எங்கட வீட்டுக்கு அல்லது டியூஷன் ஒழுங்கேக்க திருப்ப போறோம்டா மட்டும்தான் ஸ்லோ பண்ணி அப்படியே திருப்பேக்க பெரும்பாலும் வந்த ஸ்பீடுக்கு அப்படியே திருப்பம் தானே. அப்படியே திருப்பினா அப்புறம்தான் தெரியும் என்ன ஸ்பீட்ல வந்துக்கிறவன். என் ஹைவேல வந்து ரோடு அகலம், ஹைவே பெரிய ரோடா இருந்தா கூட இல்லாம மற்ற வயல்வெளி அதுவும் அந்த செம்மணி வெளிக்கால வந்து திருப்பம் சொன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. முழுக்க வயல்வெளி சரியா. சைட்ல ஜட்மெண்ட் அந்த மூவிங் ஜட்மெண்ட் எல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க. நான் சொல்லுவாங்க அப்ப ஸ்பீட் தெரியாது. சரி இப்ப அது இருக்கட்டும். இப்ப நான் எங்கட மெயின் கான்செப்டுக்கு வரேன்டா. முன்னுக்கு போற வாகனம் 20ல போகுது, பின்னால வர வாகனம் 70ல வருது. அப்ப அந்த முன்னுக்கு போற வாகனத்துக்கு அதாவது பூமி சார்பா இவற்ற ரியல் வேகம் 20, பின்னுக்கு வர 70. முன்னுக்கு வாகனம் ஓடுறவர் பின்னுக்கு இருக்கிற வாகனத்தை திரும்பி பார்த்தா அந்த வாகனத்தை மட்டும் பார்த்து வர இருந்தா அந்த வாகனம் என்ன விதத்துல வர மாதிரி தோணும், ஸ்பீடா இல்ல ஸ்லோவா வர மாதிரி தோணும். ஏன் இவர் 20ல அவர் 70 இவர் ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் போயிடுவார், அவர் ஒரு செகண்டுக்கு 70 மீட்டர். இவரை விட அவர் எவ்வளவு தாண்டா கூட வரார், 50 மீட்டர் தானே கூட வருவார். அப்ப திரும்பி பார்க்கிறாக்குன்னு ஓகே அவர் வந்து ஒரு செகண்டுக்கு 50 மீட்டர் தானே நெருங்கி வரார். அவர்கிட்ட ஃபீலிங் என்ன, நான் நிக்கிறேன் அவர் என்ன நோக்கி 50ல வாரார் என்ற மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி என்ன, இவர் 20ல போறார் அவர் 70ல வாரார். இவரை விட அவருக்கு 50 கூட. அதே மாதிரி அந்த பின்னுக்கு வந்தவர் இருக்கல, முன்னுக்கு வர 20ல போறாரா பின்னுக்கு வர 50ல 70ல வராருண்டா இவருக்கு அவரை பார்க்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். அவருக்கு டிஸ்டன்ஸ் வரும், குறைஞ்சு கொண்டு வரும். ஆனா இவர் என்ன யோசிப்பார், நான் நிக்கிறேன் தான் யோசிப்பார். நான் நிக்கிறேன்டாப்ப டிஸ்டன்ஸ் குறையுது. அப்ப இவர மைண்ட் செட் எப்படி இருக்குங்களா, என்னடா அவன் ரிவர்ஸ்ல வாரான்ற மாதிரி இருக்கு. விளங்குதா? இத வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ஏறிந்தீங்கன்னா நோலா பகல் டைம்ல எங்கட சிடி பஸ் மாதிரி இருக்குன்னு தானே இதுல ஏறினீங்கன்னா ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலி சரியா நான் இப்போ இந்த கார் ஓட துறங்கின புதுசுல நான் ஃபீல் பண்ணான்டா, சிக்னல் 2 ஓட்டு சரியா எதேச்சியா அங்க எங்கேயாவது மேமலாந்தி கொண்டு நிப்பேன் தானே, அல்ல திடீர்னு காருக்குள்ள இருந்து அது சிக்னல் ஓகே 10-25 செகண்டுக்கு முன்னாடி எல்லாம் தேடி போட்டு திடீர்னு சைட்ல பாத்துறப்ப கார் ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கு சரியா. டே நான் 2-3 வாட்டி எப்படி சம்பவம் செஞ்சுக்கேன்டாப்பன் சரியா, பிடிச்சி கேம்பேஜ் பிடிச்சி விழுந்து எல்லாம் விளையாடி சரியா. கொஞ்சம் பக்குன்னு ஆயிரும், கார் ரிவர்ஸ்ல போன மாதிரி தோணும். டக்குன்னு என்ன பக்கத்துல இருக்கிற வெஹிக்கிள் செஞ்சிருக்கு, முன்னுக்கு போட்டா உங்களோட வெஹிக்கிள் பின்னுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று. இது நார்மலா எல்லாரும் பஸ்லயே ஃபீல் பண்ணிருப்பீங்களா, பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் நிற்கும் சரியா, கடும் வெயிலுக்கு நிப்பாட்டி வச்சுட்டு இருப்பாங்க, எப்படா பஸ் இருக்க பார்த்துட்டு இருக்க சரியா. அப்படியே எல்லாம் நித்திர தூக்கத்துல அப்படி மெதுவா பாப்பீங்களானே, பக்கத்துல நிக்கிற பஸ் லைட்டா மூவா உங்களுக்கு ஒரு புழுவம் பெறும் என்னது அங்கட பஸ் பின்னுக்கு போகுதுன்னு சொல்லி சொல்ற கான்செப்ட் தானே சரியா. ரைட், இது நார்மலா கொமனா எல்லாரும் ஃபேஸ் பண்ற விஷயம். இதை தாண்டா சார்பு வேகம் என்று சொல்லுவோம். இந்த டெக்னிக்கை வச்சு எப்படி டீல் பண்றேன்னு சொன்னா, இப்ப முதலாவது கேள்விக்கு வாங்கும் தலைவன் என்ன விதத்துல போறார் 20, பின்னுக்கு வார என்ன விதத்துல வாரார் 70. அப்ப இவர் சார்பா இவர் என்ன விதத்துல வாரப்பா இவருக்கு தோணும்டாப்பா 50. அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் ஆப்பன் தான் போக வேண்டிய தூரம் எஸ், இவர் போக வேண்டிய தூரம் 600 + எஸ். இவரை விட இவர் எக்ஸ்ட்ரா என்ன எவ்வளவு தூரத்தை கடக்கணும் 600 தான் இவர் எக்ஸ்ட்ரா கிடக்கணும். என்ற 2 பேருமே எஸ் தூரம் கடந்தான் ஆகணும். இவர் எஸ் மட்டும் கடந்தா சரி, இவர் 600 + எஸ் கிடக்கணும். அப்ப மேலதிகமா இவர் கடக்க வேண்டிய தூரம் 600. இவருக்கு அவரை விட மேலதிகமா என்ன வேகம் இருக்கு, சார்பு வேகம் என்ன இருக்குது 50. அப்ப இவரை கிட்டத்தட்ட எப்படின்னு சொன்னா இந்த 600 மீட்டரே எக்ஸ்ட்ரா 50ஓட கடக்கிற மாதிரி தானே சீன் வரும். 600 × 50 இப்ப 60. 650 வச்சுங்களா 12 செகண்டா அதுதானே வந்துச்சு இந்த விளங்குதா சரியா. ஆக்சுவலி இது ரியாலிட்டியா இந்த சார்பத்தை ரியாலிட்டியா சொல்லுது. நான் ஈஸியா தட்டுறது எப்படி சொல்லுங்க,
யாராவது ஒருத்தர் நிப்பாட்டுறது எப்படி சொல்லலாம் இது முக்கியமா இப்ப நான் கதைச்சது ரியாலிட்டியா கதைச்சினான் சரியா இனி கதைக்க போறது முக்கிய டாபிக் எப்படின்னு கேட்டா தம்பி இங்க கவனி இவரை நிப்பாட்டணும்டாப்ப என்ன செய்யணும் இவரை நிப்பாட்டணும்டா அவருக்கு எதிராக ஒரு விதத்தை அவற்ற விதத்துக்கு சமணம் ஒரு இங்காலி பக்கம் 20 போறவரை நான் நிப்பாட்ட போறேன் அப்ப எதிரா 20 கொடுத்து நிப்பாட்டு இத முதலாவது சாம்பாட்டு மெத்தட் முடிஞ்சிட்டு ஷார்ட்கட்ல ரியாலிட்டியா எப்படி பாக்குற விஷயம் சொல்லி தந்துட்டேன் எப்படி சொன்னான் 20 போறவர் எஸ் தூரத்தை மட்டும் தான் கிடக்கணும் 70 போறவர் எஸ்ஐயும் கிடக்கணும் எக்ஸ்ட்ரா 600 கிடக்கணும் அப்ப அந்த 20 வேகத்தோட எஸ் கிடப்பாருன்ற மாதிரியும் அந்த எக்ஸ்ட்ரா என்ன டைமிங் 2 பேருக்கு உண்டு இல்லை அப்ப அந்த எக்ஸ்ட்ரா இடப்ப எக்ஸ்ட்ரா வேகம் 20 எக்ஸ்ட்ரா வேகம் 50 கிடப்பார் அப்ப 600 50 12 செகண்ட் பிடிக்கலாம்னு சொல்லி பிடிச்சினான் இது ஒரு மெத்தட் அடுத்து இதை விட புராண மெத்தட் கேட்டா சிம்பிளா பேச்சுடக்குல சொல்ற மாதிரி சொல்லா ஏதாவது ஒன்று நிப்பாட்டுறது விளங்குதா சின்ன வரை நிப்பாட்டும் தம்பி 20 வார வரை நிப்பாட்டணும் அதற்கு எதிராக 20 கொடுத்தா நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கா இல்லையா ஞான் தானே இவருக்கு 20 கொடுத்து நிப்பாட்டினா தம்பி இதே வேலைய அவருக்கு செய்யணும் இல்லைண்டா இவர் என்ன செய்வார் டே கோயிப்பார் ஞான் தானே ஓ ரைட் டே இவருக்கு 20 கொடுத்து நிப்பாட்டினோம்டா அவருக்கு என்னத்தை கொடுத்து நிப்பாட்டினாங்களோ அதே பெருமானத்தை இவரே கொடுக்கணும்டா கொடுத்தா இவர் இப்ப என்ன விதத்துல வார மாதிரி இந்த சீன் கன்வெர்ட் ஆகும் 50 வார மாதிரி அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா எப்படி மாறிட்டுண்டா எக்ஸ் நிக்க y கலைச்சிட்டு வர மாதிரி சோ நிக்கிற இடத்துலயே ஓவர்டேக் நடக்கிற மாதிரி இல்ல சீன் மாறுது நான் சொல்ற விளங்குது எவ்வளவு டிஸ்டன்ஸ் 600 மீட்டர் என்ன விதத்துல கலைச்சிட்டு வர மாதிரி ஃபீல் 50 அப்ப 600 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் அவர் நிக்கிறார் இவர் ஓவர்டேக் பண்ணணும்னா நிக்கிற இடத்துக்கு வந்தாலே சரி அப்ப 600 என்ன சார் விதத்துல வார மாதிரி நிக்குவார் நிப்பாட்டி இவரை நிப்பாட்டினா அவர் என்ன விதத்துல வார மாதிரி இருக்கும் 50 வார மாதிரி கடன் கஷ்டமே போட்டு பீரியட் 650 விளங்குது இதே மெதட் விளங்கிட்டு கொப்பில நோட் பண்ணி போட்டு இந்த மெதட்ல அந்த ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் எடுத்தீங்கடா அப்ப எவ்வளவு எடுத்தீங்க 8 செகண்ட் இது இல்ல இதுக்கு முதல் இதே மாதிரி இந்த கேள்விக்கு 80 செகண்டும் அடைய இதுக்கு ஒரு ஆன்சர் எடுத்துருப்பீங்க T7 80 செகண்டும் அந்த 3300 யோசிப்போம் அந்த T7 80 செகண்ட் நிப்பாடி பாரு நித்திர தூக்கம் வந்திருக்கும் தெரியும் சரி அது ஒரு வீட்டை யோசிச்சுட்டு வாரியலே சரியா அதோட இந்த 6 கேள்வி இருக்குல்ல இதையும் ஒருக்கா வீட்டை யோசிச்சுட்டு வாங்க சரியா அடுத்த கிளாஸ் அப்போ புதன்கிழமை சரியா புதன்கிழமை சந்திப்போம் ரைட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாண்டா டே இது இந்த ரெக்கார்டிங் யூடியூப்ல வரும் ஞான் தானே இதுக்கு பிறகு உங்களோட யூடியூப் ரெக்கார்டிங்கள் கிளாஸஸ் ரெக்கார்டிங் வராது சரியா இது கிளாஸுக்குரியது மட்டும்தான் பட் பச்வன் டைம் செட் ஆனாக்கள் திங்கள் புதன்வெள்ளி 7 to 8 8:30 டைம் செட் ஆனாக்கள் பச்வனுக்கு வருவீங்கள் பட்ச் 2க்கு வந்தப்ப எங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ சக்சஸ் ஆனபடியா நான் ரெண்டாவது பட்ச் ஆப்ஷனை பத்தி யோசிக்கல பட்ச் 2 பொறுத்த வரைக்கும் சரியா 24/7 ஏதாவது நீங்க அதாவது 24 மணி நேரம் 7 நாளும் ஏதாவது 3 கிளாஸுக்குரிய டைமை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு டைம் செலக்ட் பண்ண டைம்ல அப்ப நாங்க இங்க ப்ரோக்ராம் பண்ணிடுவோம் சரியா அந்த டைமுக்கு நீங்க ரெக்கார்டிங் பாக்குற மாதிரி இருக்கு சரியா பட் ஒருவேளை அந்த கிளாஸ் ரெக்கார்டிங் பார்க்கலாம் போயிட்டு 1-2 கிளாஸ் அதாவது ரெக்கார்டிங் கிளாஸ் நீ கிளாஸுக்கு வர மாதிரி தான் இருக்கு உங்களோட ஓவன் டைம் ஆனா என்னது நீங்க கிளாஸுக்கு வர மாதிரி தான் இருக்கு அந்த டைம்ல மட்டும் தான் படிக்கலாம் சரியா ரைட் அப்ப அதுக்குரிய விதத்தை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க மற்றது ஃபீஸ் டீடைல்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்கடா அப்ப அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் அனுப்பி விடுறேன் சென்ட் பண்ணிட்டு புதன்கிழமை வியாழக்கிழமைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட இண்டெக்ஸ் நம்பர்ல எடுத்துக்கொள்ளுங்க சரியா நன்றி வணக்கம் சந்திப்போம் டே புதன்கிழமைக்கும் இதுதான் ஐடி பாஸ்வேர்ட் வார வெள்ளிக்கிழமைக்கும் இதுதான் ஐடி பாஸ்வேர்ட் சரியா புதன் வியாழக்கிழமை எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துட வேண்டாம் அதுக்கு பிறகு டெய்லி ஐடி பாஸ்வேர்ட் மாறும் உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணாக்கள் ஒரு தனி குரூப்ல போடுவேன் சரியா அதுல உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் வரும் ஓகேடா நன்றி வணக்கம் பை பை குட் நைட் சந்திப்போம்